நான் பிறந்த பூமியை எப்போதும் காக்கும் புத்திரனை வளர்ந்து விடு. அன்னை தமிழ் புகழை உலகிற்கு உரைக்கும் உத்தமனை வளர்ந்து விடு. நான் பிறந்த பூமியை எப்போதும் காக்கும் புத்திரனை வளர்ந்து விடு. அன்னை தமிழ் புகழை உலகிற்கு உரைக்கும் உத்தமனை வளர்ந்து விடு. நீ நியாயத்தை மதித்து நீதியை ஜெயித்து வெற்றியை பதிக்கணும். பல உயிர்களை காக்க கருணைகள் காட்டி மருத்துவம் பார்க்கணும். நம் தேசத்தை காத்து எதிரியை வெல்லணும். பெற்ற தாயென மதித்த தேசத்தை வணங்கணும். தினம் வாழ்விலே உன்னை ஜெயித்திட மன துணிவுடன் நடைபோட. வரும் தடைகளை உடை தெரிந்திடி குரு வழியிலே உருவாக. பெரும் சோதனை பல வந்திடில் நீ வீரனாய் வாழ்ந்து காட்டு. இந்நாளிலே மன உறுதியை உன் நெஞ்சினில் நீ ஏற்று. ஓ, தர்மத்தை காப்பதில் ஸ்ரீராமனாக வாழு. வாழ்வென்னும் யுத்தத்தில் வெற்றி கொடிகள் நாட்டு. நம் நாடு உயர்ந்திடவே புது வழியை நீ காட்டு. தன்மான தலைவர்கள் போல் இங்கு வாழ்ந்து நீ காட்டு. வெற்றி வீரன் நீயே, மண்ணின் மைந்த நீயே. மக்களோட நல்ல ஆதரவை பெற்று நீயும் வாழு, இன்பமாக வாழு. வரும் காலத்தில் நல்ல தலைவனாய் இந்த மக்களை வழி நடத்து. அதர்மங்களை தழைத்தோங்கவே அவதாரமாய் நீ தாக்கு. அநியாயங்கள் பொடியாக்கு நீ உன் பார்வைதான் தொலை நோக்கு. மன உறுதியாய் படை தலைவனாய் பல யுத்தங்கள் வென்று காட்டு. பெற்றோர்கள் ஆசையுடன் நிறைவான வாழ்க்கை வாழ்க. தாயின் அன்பு ஆசையுடன் நீ சாதனை படைத்து வாழ்க. என் ஆசை என் கனவு நீதானே என் மகனே. நம் நாட்டின் பல தலைவர் அது போலே நீ வாழு. இதய மன்னன் போலே என்றும் வாழ்ந்து காட்டு. சரித்திரங்கள் படைத்து இம்மண்ணின் புகழை கூட்டு. இம்மண்ணின் புகழை கூட்டு. தாத்தா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன். வாடா என் செல்ல குட்டி, நானும் உன் கூட ஸ்கூல் வரைக்கும் வரட்டுமா? வேண்டாம் தாத்தா, நான் போயிட்டு வரேன். நீங்க வீட்லயே உட்காருங்க. அப்படியே உன் அப்பா மாதிரி சுதந்திரமா வாழணுங்கிற. தாத்தா, இங்க அடிக்காதீங்க தாத்தா. உங்களுக்கு தெரியுமா, இங்க மூளைக்கு போற ஒரு நரம்பு இருக்கான். அதுல அடிச்சா மனுஷன் செத்துருவான். அச்சோ, ஆமாண்டா பேராண்டி, நான் மறந்துட்டேன். சரி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. என்னம்மா, ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்னும் இல்ல மாமா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னும் விஜய் ஸ்கூல்ல இருந்து வரல, அதனாலதான். அவ்வளவுதானா? நான் என்னமோன்னு நினைச்சிட்டேன். ஆமாமா, அவன் ஸ்கூல் முடிஞ்சதும் டியூஷனுக்கு போயிடுவான்ல. இந்த வருஷம் ஸ்கூல்லயே நான் ஃபர்ஸ்ட் வந்து காட்டுறேன்னு இருக்கா. யாரோட பேர அவன்? காந்திஜி கூட போராட்டத்துல கலந்துகிட்ட சாமையா மாஸ்டரோட பேர. நீ வேணா பாரு, அவன் வளர்ந்து பெரியவனானதுக்கு அப்புறம் எப்படி ஒரு நல்ல பேர் எடுக்க போறான்னு. ஆமாமா, ரொம்ப நல்ல பேர் எடுக்க போறான். நல்ல பையன் இல்ல, பொறுக்கி பையன். இங்க பாருங்க, உங்க பேரனை பத்தி நீங்க பகல் கனவு கண்டுட்டு இங்க உட்கார்ந்துருக்காதீங்க. அவன் ஸ்கூலுக்கு வந்து 20 நாள் ஆகுது. ஏன்டா இவ்வளவு நாளா ஸ்கூலுக்கு வரலன்னு அவங்கிட்ட கேட்டப்போ, எங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்ல, என் அம்மா வீட்டுல தனியா இருப்பாங்கன்னா, அதனால நான் தாத்தா கூடவே இருந்து 2 பேருக்கும் சேவை செய்யறேன்னா. நான் உங்க ஆரோக்கியத்தை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தா, நீங்க என்னடனா? இல்ல,
இத நான் நம்ப மாட்டேன் மாஸ்டர். நம்பிதான் ஆகணும். நீ முதல்ல அங்க போய் பாரு. எல்லா பசங்களையும் கூட்டி வச்சுக்கிட்டு சூதாடிக்கிட்டு இருக்கான். ஏன் விஜய் என் பேரு சூதாடுறானா? வெறும் சூது மட்டும் ஆடல, பீடி சிகரெட்ட புடிச்சுக்கிட்டு இருக்கான். உன் பையன் தான் கெட்டு நாசமா போயிட்டானா ஊர்ல இருக்க எல்லா பசங்களையும் கெடுக்கிறான். அது மட்டும் இல்ல மாஸ்டர், உங்க பேரன் இதை என்கிட்ட அடமானம் வச்சு பணமும் வாங்கிட்டு போயிருக்கான். ஐயோ மாமா, என்னாச்சு மாமா? என்னாச்சு உங்களுக்கு? மாஸ்டர், மாஸ்டர், மாமா, என்னாச்சு உங்களுக்கு? மாமா, மாமா. பேரனை கூப்பிடுமா, அவன் தான் கொள்ளி வைக்கணும். வேண்டாங்க ஐயா, நானே வைக்கிறேன். அம்மா, அம்மான்ற புனிதமான வார்த்தை இனிமே உன் வாயில இருந்து வந்தது, உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். இன்னையில இருந்து நீ என் பையனும் இல்ல, நான் உன் அம்மாவும் இல்ல. உன் தாத்தா எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்தாரு, அதையெல்லாம் மண்ணோட மண்ணாக்கிட்டியே. இந்த தெருவுல இருந்தவங்க மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் உன்னை ரவுடி ரவுடின்னு சொல்ற அளவுக்கு பண்ணிட்டியே. என் வயித்துல பிறந்து நல்ல பேர் எடுத்து கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி ரவுடின்னு பேர் எடுத்து வச்சிருக்கேன். வாடா, வா என் கூட. அம்மா விடுமா, விடு. எழுதுமா, இவன் கையில ரவுடின்னு பேர் எழுது. அம்மா வாய் மூடு. இவன் கையில இருக்கிற பேரை பார்த்து இனிமே இவன் கூட யாருமே சேரக்கூடாது. வாழ்நாள் முழுக்க நினைச்சு நினைச்சு சாகட்டும். ரவுடி, ரவுடி. நீ என்கிட்ட குடிச்ச பால் உண்மையா இருந்தா நீ சாகர வரைக்கும் என் மூஞ்சிலே முழிக்க கூடாது. நீ என் மகன் இல்ல, நீ என் மகனே இல்ல, இல்ல, இல்ல. போடா, அம்மா எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, யாரையும் நம்ப கூடாது. ரைட் ரைட். அச்சச்சோ, ஐயோ, லட்சுமி தண்ணிக்குள்ள விழுந்துட்டா. விழுந்துட்டா. யாராவது காப்பாத்துங்க. லட்சுமி காப்பாத்துங்க. லட்சுமி தண்ணிக்குள்ள விழுந்துட்டா. யாராவது காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. லக்ஷ்மணன் சார், லக்ஷ்மணன் சார், லக்ஷ்மணன் சார், லக்ஷ்மணன் சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? யாராவது செத்துக்கிட்டு போயிட்டாங்களா? இன்னும் சாகலைங்க, இவனால தான் இவன் உயிரோட இருக்கான். லக்ஷ்மி, ஐயோ, என்னம்மா, என்னாச்சுமா? என்னாச்சுப்பா? தண்ணிக்குள்ள மூழ்கி சாவ போனவள இவன் தான் காப்பாத்துறான். எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருக்கப்பா நீ? எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருக்க தெரியுமா? யார் பெத்த பையன்பா நீ? என் லக்ஷ்மியை காப்பாத்திட்டல. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை சும்மா அனுப்போனா? அது இரு இரு. இந்தா 10 ரூபாய், சந்தோஷமா இரு. உங்க எல்லாரையும் கடவுள் காப்பாத்துவாரு. போங்க, நல்ல போங்க. ஆளு இந்த ஆமா, ஆமா. என்னத்த சொல்றது? ஐயா சாமி நில்லுங்க, ம், கொஞ்சம் இங்க வாங்கல. எதுக்கு கூப்பிடுறான்? இத வச்சு சந்தோஷமா இருக்கணுமா? உங்க பொண்ணோட உயிருக்கு வெறும் 10 ரூபா தானா? என்ன எனக்கு பிச்சை போடுறீங்களா? நான் ஒண்ணு காப்பாத்தினது நாயே இல்ல, உங்க பொண்ண. எடியா 1000 ரூபாய. ஓ, ஓ, 1000 ரூபாயா? பொம்பளை புள்ளல்ல, அதனாலதான் டிஸ்கவுண்ட். இதுவே பையனா இருந்தா 10,000 ரூபாய் கேட்டிருப்பேன்.
ஏன்னா நீ செத்ததுக்கு அப்புறம் உனக்கு கொல்லி வைக்கணும்ல. ஹே சாமி, அங்க அடிக்க கூடாது. எதுக்கு? அங்க சின்னதா ஒரு நரம்பு போகுது. நீ பாட்டு நடிச்சிட்டேன்னா நான் செத்துருவேன். ஏய், உனக்கு உடம்பெல்லாம் மூலடா. இரா, மனுஷனை காப்பாத்துறதுக்கு துட்டெல்லாம் கேட்க கூடாதுப்பா. அத பத்தி கவலைப்பட வேண்டியது நீ இல்ல. எதுக்கியா சும்மா பேசிக்கிட்டு 1000 ரூபாய் எடையா? ஏய், என்னடா பண்ணுவ? குடுக்கலனா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? நாலு பின்ன உன் பொண்ணு இந்த ரோட்ல தானே நடந்து போவா. அப்ப அவளை நானே தூக்கிட்டு போய் குளத்துல போட்டுருவேன். நீ ₹1,00,000 கொடுத்தாலும் உன் பொண்ணு திரும்ப வர மாட்டா. இந்தா நீ கொடுத்த 10 ரூபா. இத வச்சு நீயே சந்தோஷமா இரு. ஆளையும் முஞ்சியும் பாரு. டேய் டேய் டேய், வாடா வாடா வாடா. நீ எவ்வளவு கேட்ட? 1000 ரூபாய். 1000 ரூபாய். இந்தா வாங்கிக்கோ. இந்த ஊர்ல யாருக்கிட்டயும் சொல்லிடாதடா. டேய், டேய், டேய். என்னடா இது? ரவுடி? எங்க வீட்ல எங்க அம்மா ஜாதகம் பார்த்து எனக்கு வெச்ச பேரு விஜய். அதுக்கப்புறம் ஜாதகம் சரியா வேலை செய்யாததுனால அம்மா எனக்கு வெச்ச பேரு ரவுடின்னு. ஐயா சாமி, சென்டிமெண்ட்லாம் வேணாம். என்னடா இது? என்கிட்ட இது வரைக்கும் ஒரு பைசா வாங்கினதில்ல. என்கிட்ட 1000 ரூபாய் வாங்கியிருக்கன்னா நீ சாதாரண ஆள் இல்லடா. ஏ விஜய், ஆ, வாங்க. உன்னோட கதை எனக்கு ஃபுல்லா புரிஞ்சிடுச்சு. இனிமே நீ இந்த இடத்துல இருந்துக்கலாம். டேய், உன்ன மாதிரி ஆளுங்களுக்காக தான் இந்த லக்ஷ்மணன் இந்த காலனியை கட்டி வச்சிருக்கான். இத பாரா, இனிமேலு நீ என் பையன், இவளுக்கு அண்ணன். டேய், இந்த காலனில பழைய வாடகை பாக்கி எல்லாம் நிறைய இருக்கு. வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நீ வசூல் பண்ணணும், புரியுதா? நோ சென்டிமெண்ட் சொன்னியப்பா, அதனாலதான் நீயும் வளருவ, என் பணமும் வளரும். என் கூட சேர்ந்துக்கல. லக்ஷ்மி, மகாலட்சுமி, தனலட்சுமி, தாயே. வீடு சின்ன வீடுதான். நீ இங்க நின்னுகிட்டு இருக்க வேண்டியதில்ல. எப்பவுமே நீ இதே வீட்டுல உட்கார்ந்துகிட்டே இருக்கலாம். தாயே, என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. தாயே, போயிடாதம்மா. மகாலட்சுமி, நீ ஓடி போயிடக்கூடாது. ஏண்டா ராஜா, வேலைதானா இது? உன்னை தவிர இந்த வேலையை யார் செய்வா? நாம எப்பவும் கொஞ்சமா சாப்பிட்டாலும் மத்தவங்களுக்கு வாரி வழங்கணும்னு சொல்லுவாங்க. கஞ்சத்தனமா சொத்து சேர்த்து வச்சா அது என்னைக்குமே யாருக்கும் பயன்படாது, தெரிஞ்சுக்கங்க. நான் கஞ்சனா? நான் கஞ்சனா? பின்ன இல்லையா? அங்க பாரியா, நல்லா பாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி வாங்கி வச்ச ஊதுவத்தி இப்போ வரைக்கும் கொளுத்தல. சின்ன வயசுல உங்க பொண்ணுக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொல்லி என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதுல இருந்து மிச்சம் எடுத்து விளக்கேத்தணும்னு சொல்லி இன்னைய வரைக்கும் ஏத்தல. வீட்டு வாசல்ல பூக்கிற பூ எல்லாம் 5-10க்கு வித்துட்டு நீ பிளாஸ்டிக் பூவை வாங்கி சாமிக்கு வைக்கிற. ஒருவேளை எங்க வந்து கடவுள் சாப்பிட்டு வரோன்னு பழத்தை கூட பிளாஸ்டிக்ல வாங்கி வைக்கிற. காரணம் உன் பேரு தான் லக்ஷ்மணன், ஆனா நீ சரியான கஞ்சம். பூ கொடுத்தது யாரு? கடவுள். பழம் கொடுத்தது யாரு? கடவுள். கடவுள் கொடுத்தத கடவுள்கிட்டே கொடுத்தா அது என்ன நியாயம்? அதனாலதான் மனுஷங்க தயார் பண்ண பிளாஸ்டிக் பூவை நான் கடவுளுக்கு வைக்கிறேன். அது எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதை விடுப்பா. எடு, காசு எடு. என்ன? எடு, 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 எடு. எடு. மகாலட்சுமி, லட்சுமி. ஏய், என்ன? என்ன 3000 ரூபாய் குறையுது? பணம் என்றதுக்கு மிஷினை பயன்படுத்துவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். நீ பணத்தை கையால வெயிட் பார்த்து 3000 ரூபாய் குறையுதுன்னு சொல்றானா? சத்தியமா நீ எல்லாம் மனுஷனே கிடையாதியா, தெய்வ பிறவி, அபூர்வ பிறவியா இருக்கியே. இந்த தடவையும் பத்திரிகாரி பணத்தை கொடுக்கலையா? அப்படியே கொடுத்துட போறா பாரு. பெரிய ஜான்சி ராணி மாதிரி ஆடிட்டு இருக்கா. வாடகை கேட்டா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் பெருசா சட்டம் பேசிட்டு இருக்கா. அவ சொல்றத கேட்டு வரதுக்காடா அவனை வளர்த்தது? ஆமா, வளர்க்குறீங்க, இல்லன்னா வளரவே மாட்டோமா? அட போயா. மீறி மிரட்டி கேட்டா அவன் மேல கை வச்சான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பான். அதுக்கப்புறம் என்ன போலீஸ் ஜெயில வச்சுட்டா நீ தான் கேரியரை தூக்கிட்டு ஜெயிலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கணும், தெரிஞ்சுக்க. இது கிடைச்சதே பெரிய விஷயம். அப்பா பாக்கெட் மணி கொடுங்க. குடுக்குறேன். நீ 1 ரூபாய் ஜாஸ்தியே குடுக்குறேன்.
எடுத்துக்கோ ஜாலியா செலவு எப்ப 5 ரூபா கொடுக்குற காலேஜ் படிக்கிற பொண்ணுப்பா செலவுக்கு இன்னும் அதிகமா தேவைப்படும் இங்க பாருங்க இந்த இடத்துல மட்டும் நடிக்காதீங்க டேஞ்சர் இந்த இடத்துல சின்னதா மூளைக்கு போற ஒரு நரம்பு இருக்கான் அதுல மட்டும் அடிபட்டா உயிர் போயிடுமா அப்புறம் இந்த படம் ஹாஸ்பிடலுக்கு சரியாயிடும் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா உனக்கு 50 ரூபா கொடுத்தா கண்டதா சாப்பிடுவோம் தின்னு வயித்தை கெடுத்துக்கோ அப்புறம் ஹாஸ்பிடலுக்கு வர செலவு பண்ணணும் நீ சும்மா இருமா இங்க பாரு எனக்கு அது தெரியாது நீ போய் அந்த பத்திரிக்காரர்கிட்ட எப்படியா பணத்தை வாங்கிட்டு வர சரியா வாங்கிட்டு வரலன்னா சாப்பாடு கிடையாது போ 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 போடா போ அம்மா பாரதி அம்மா வாங்க சங்கரப்பா வாங்க. அம்மாடி இனிமே நீதாம்மா எங்களை காப்பாத்தணும் ராயல் 5 ஸ்டாருக்கு போற வழியில தான் எங்க வீடுங்க எல்லாம் இருக்கு இனிமேல அது எல்லாத்தையும் இடிச்சு அந்த இடத்துல ஸ்விம்மிங் பூலு பார்க்குன்னு மல்டி ஸ்டோரி பில்டிங்னு இன்னும் ஏதோ கட்ட போறாங்களாமே அதுக்காக ரவுடிங்க எல்லாரையும் அனுப்பி எங்களெல்லாம் காலி பண்ண சொல்றாங்கம்மா அவங்களுக்கு ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களோட செல்வாக்கும் இருக்குமா இருந்துட்டு போட்டோம் அதை எதிர்த்து போராடிதான் வாழணும் என்ன ஆகுதுன்னு பாப்போம். நாங்கெல்லாம் சாதாரண மக்கள்மா அவங்கள எதிர்த்து எங்களால என்னமா பண்ண முடியும் எங்க கஷ்டத்தை யாருகிட்ட போய் சொல்றதுன்னே தெரியலம்மா இதுல இருக்க அவங்க எல்லாரோட ஜாதகமும் நாளைக்கு இது பிரிண்ட் ஆகி வரும்போது இந்த வேலை செஞ்ச மினிஸ்டர்ஸும் சப்போர்ட் பண்ண போலீஸும் அப்படியே அதிர்ந்து போயிடுவாங்க. அப்புறம் அவங்களே வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. எல்லாரும் வல்லவர்கள் இல்லை வல்லவர்கள் எல்லாம் பலசாலி இல்லை சோம்பேறி எவனோ அவங்கிட்ட தெம்பு இருக்காது பேனா வச்சு எழுதுறவன் எல்லாருமே எழுத்தாளனும் இல்ல நீ பேப்பர்ல போறத எடுப்பானுங்க படிப்பானுங்க மறந்துடுவானுங்க அடேங்கப்பா இங்க எழுதி வச்சிருக்கிறத பாத்தியா பென் இஸ் பவர்ஃபுல் தென் கன்னா அப்ப அந்த கன்னை நம்பி வந்தவங்க தான் இவங்க எல்லாம் போல இருக்கு கிரேட் திங் ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்ட்ராஆர்டினரி என்னம்மா இப்படி மக்கா இருக்க இப்பெல்லாம் பத்திரிக்கை தான் பிசினஸ் வியாபாரம் தெரிஞ்சுக்க இங்க பாரு நல்ல பாரு ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு நடிகையோட காலு முக்காவாசி தெரியணும் இல்ல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாவது இருக்கணும் இல்லனா பத்திரிக்கை வியாபாரம் ஆகாது இந்த மாதிரி இருந்தாதான் பாத்தியா மக்கள் இந்த மாதிரி அலைஞ்சு கட்டிக்கிட்டு வாங்கி படிப்பாங்க இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணாம இந்த மாதிரி நியாய நீதி நேர்மணி எழுதுவாங்களா மக்கள் அதை வாங்கி படிப்பாங்கன்னு எதிர்பார்க்கறியா காக்கா பிரியாணி சாப்பிட்டு கை கழுவுறதுக்கும் கக்கா போனதை கழுவுறதுக்கும் தான் உன் பேப்பர் பயன்படும் இது உன்ன மாதிரி புத்தி கேட்டு திடீர்வங்களோட அபிப்பிராயம் இந்த தேசத்தோட தலையெழுத்த மாத்திர சக்தி இந்த பெண்ணுக்கு இன்னும் இருக்கு. ரொம்ப நல்லாவே இருக்கு 1947ல இருந்து இந்த பெண் என்ன பண்ணிட்டு இருக்கு நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன் பகவத்கீதை குரான் பைபிளை படிச்சு மாறாதவங்க இந்த அம்மா எழுதுறத படிச்சு மாறிடுவாங்கன்னு எதிர்பார்க்கறியா இவ்ளோ நல்ல வாய்க்கிழியே பேசுறல்ல நீயே உங்களுக்கு முன்னுதாரணமா இருக்க கூடாது மேடம் நாம கஷ்டப்பட வேண்டியது உயிரோட இருக்கிறவங்களுக்காக தான் டெட் பாடிங்களுக்கு எல்லாம் இல்ல இந்த நாட்டுல யார் உயிரோட இருக்காங்க எல்லாம் டெட் பாடியா தான் நடமாடிட்டு இருக்காங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்த விஷயத்த சொல்லவே இல்ல மேடம் நீங்க வாடகை பாக்கி தர வேண்டியது இருக்கு இன்னும் தரல அது வந்து சரஸ்வதி இருந்தா லட்சுமி இருக்க மாட்டாங்க லட்சுமி இருந்தா சரஸ்வதி இருக்க மாட்டாங்க லட்சுமியும் சரஸ்வதி இல்லனா நான் இருக்க மாட்டேன் நான் இல்லனா அமைதி இருக்காது இந்தா புடி முடிஞ்சா உருப்படு ஐயோ வாங்க வாங்க வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் இருக்கு வாங்க 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 நான் ஒரு குடம் தண்ணி பிடிச்சிக்கிட்டுமா பிடிச்சுக்கங்க அருமையான காய்மா வாங்கிட்டு போங்க அது நாளைக்கு வாங்கிட்டு அக்கா உங்க வீட்ல யாரும் வேலைக்கு போகல என் வீட்ல எல்லாரும் வேலைக்கு போறாங்க அதனால நான் முதல்ல தண்ணி பிடிச்சுக்கிட்டாக்கா சரி பிடிச்சுக்கோமா தேங்க்ஸ்க்கா குட் மார்னிங் நியூஸ் பேப்பர் திங்கிறது தூங்குறது நல்லா இருக்கீங்களா விமலா நல்லா இருக்கேம்மா எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு நான் முதல்ல பிடிச்சுக்குவா அட பெரியவங்க எல்லாத்தையும் கரெக்டா தான் சொல்லி வச்சிருக்காங்க கிடைக்காம இருக்கிறது கிடைக்கவே கிடைக்காது ஆனா மனுஷன் என்னவோ அந்த கிடைக்காததுக்கு பின்னாடி போய் அல்லோல் பட்டு அவஸ்தைப்பட்டு அவமானப்பட்டு திரும்பி வருவான் ஜென்மத்துக்கு திருந்துறது இல்ல அடேங்கப்பா நல்லா சொன்ன விஜய் நல்லா சொன்ன ஆமா ஆமா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடுமா வாமா சரி வரேன்ப்பா பாத்தீங்களா ரஹீம் பாய் நம்ம நாட்டு மக்களுக்கு உண்ண உணவு இல்ல துணியும் இல்ல அவங்களுக்கெல்லாம் பசிக்கு சோறு தான் வேணும் படிக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் தேவையில்லை இல்ல நான் தெரியாம தான் உன்கிட்ட கேக்குறேன் இவ்ளோ விஷயம் உனக்கு தெரியுதுல இதெல்லாம் நீ மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடாது ஐயோ விட்டா என்ன எழுத சொல்லி பப்ளிஷ் பண்ண போல இருக்கு நீ வேற ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்றேன் கேட்டுட்டு போவியா இங்க பாரு நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு எந்த ஆங்கிள் யோசிச்சாலும் அதுல உண்மை இருக்கு எதுக்கு இப்ப சிரிக்கிற ஒருவேளை இதே பேச்ச நீ மக்கள் கிட்ட எடுத்து சொன்னா நான் பேப்பர்ல எழுத வேண்டிய அவசியமே இல்ல நீயே சொன்னல நிறைய பேர் பேப்பர் படிக்கிறதே இல்லன்னு அதையே நீ சொன்னா மக்கள் கேட்பாங்க அப்படியே கேட்டுற போறாங்க பாரு நாம என்ன கதை சொன்னாலும் அந்த கதை எல்லாத்தையும் கேட்டுட்டு சாப்பிட்டு வீட்டுல போய் போத்திட்டு படுத்துருவாங்க நீ வேற
எவ்வளவு தைரியம் உனக்கு? அடிக்காதீங்க அம்மா பாவம். அடுத்த மெகா சீரியல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? தண்ணி பிடிக்காம வந்திருக்க? அம்மா அடிக்காதீங்க. தண்ணி பிடிக்கதா நீ போன. எங்கடி தண்ணி? தண்ணி எங்க? நான் குடிக்கிறதுக்குள்ள தண்ணி நின்னு போயிடுச்சு. எல்லாருக்கும் தண்ணி கிடைச்சது, உனக்கு மட்டும் கிடைக்கலையா? அம்மா அடிக்காதீங்க. உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. ஐயோ நீ என்ன சொல்லி ஆடி பாவி. உனக்கு காப்பாத்தவும் தெரியும் தண்டனை கொடுக்கவும் தெரியும். எது நியாயம்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ சும்மாவே பொழுத இப்படி வெட்டியா கழிச்சுக்கிட்டு இருக்க. எழுந்துரு, பொங்கி எழு, மத்தவங்களையும் வழி நடத்து. காந்தி, நேதாஜி, சாவர்கர், பகத்சிங் மாதிரி நீயும் ஆயிடு. அம்மா தாயே, நான் பாட்டுக்கு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் சாதாரண வாழ்க்கைய வாழ வைக்காத. டீ பன் சாப்பிட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்க. அது பொறுக்கலையா உனக்கு? நீ பாட்டுக்கு எழுத வைக்கிறேன், ஏணி வைக்கிறேன், அங்க இங்க கொண்டு போய் எங்கேயாவது உட்கார வச்சிட போறா. ஆளை விடு, எங்க உன் காலை கட்டு. தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து பேசாத தாயி. உனக்கு ஒரு கும்பிடு, உன் காலுக்கு ஒரு கும்பிடு. ஓடு. யாரா இவ? நான் பாட்டுக்கு நிம்மதியா கைத்து கட்டல படுத்து தூங்கிட்டு இருக்க. அது பொறுக்காம பாய், நல்ல சூடா இன்னொரு டீ போடுங்க பாய். ஒரு சங்கு சும்மா இருந்தா பொறுக்காத, ஊதி கெடுக்கிறதுக்குனே வருவாளுங்களே. டேய் தண்டே, இங்க வாடா. என்னப்பா ரெடி ஆயிட்டு இருக்க? 10 மணி ஆயிடுச்சே, ஆள் வருவாங்கிறதுக்கு தானே. ஆள் வரன்றதுக்காக தான் நான் இன்னைக்கே குளிச்சிருக்கேன். இல்லன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி தானே குளிப்பேன். இப்போ ஈர மாதிரி இருக்கனா? சப்ளையர் வந்துட்டான் பாரு போண்டா பையன். என்ன அப்படி பாக்குற? ஹலோ, இது ஹோட்டலு, சாப்பிடுற டேபிள். காலை கொஞ்சம் கீழே வைக்கிறீங்களா? எடுங்க எடுங்க. எங்க வைக்க கூடாதுன்னா உன் தலை மேலையா காலை வைக்க முடியும்? வச்சுக்கலாம், ஆனா என் யூனியனுக்கு தெரிஞ்சா உங்களை ஓட விட்டு வெட்டுவாங்க. என்ன வேணும்? ஒரு பிளேட் இட்லி கொடு. ஒரு பிளேட் இட்லியா? ஒரு இட்லி சாப்பிடு. சட்னி யாரு உன் தாத்தா கொண்டு வந்து கொடுப்பாரு? ஒரு இட்லிக்கு இவ்வளவுதான். டேய், சட்னி எங்கடா வைக்கணும்? எங்க வைக்கணும்? இட்லிக்கு பக்கத்துல வைக்கணும். அவ்வளவுதானே. இதை எடுத்தேன், வச்சுட்டேன், சாப்பிடு. அப்ப இந்த பிளேட் எதுக்கு? வேணானா விட்டுரு. ஏய், நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. வேண்டாம், என் ஆளு வருதுன்னு தான் நான் உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கேன். இல்ல இப்ப இங்க நடந்திருக்கிறதே வேற. தெரிஞ்சுக்கும் தேவையில்ல, முதல்ல கால் எடு. ஆள் வருதுனா ஹலோ, வெல்கம் டு பாரடைஸ். அப்புறம் வணக்கம். வணக்கம். முடிஞ்சது வேலை. ஃபார் யூ. தேங்க் யூ. இட்ஸ் மை ப்ளஷர். ப்ளீஸ் கம். ஓகே. கம் கம் உட்காரு. சாரி, லேடிஸ் செப்பரேட். Okay. போங்க. இந்த வீணா போனவனுங்களாம் இந்த டேபிள் மேல கால் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க. யூ டோன்ட் வரி. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நானே பர்சனலா எடுத்துட்டு வரேன். ஹலோ, துபாய் தம்பியா? என்னது, பெட்ரோல் கிணறுல ஃபயர் ஆனதுனால 10 கோடி ரூபாய் நஷ்டமா? அதுக்கெல்லாம் அழுவாங்களா? ஆஃப்டர் ஆல் 10 கோடி ரூபாய் தானே. நெக்ஸ்ட் மந்த் என்னோட பர்த்டேக்கு நாங்க வரேன்ல, அப்ப நான் உனக்கு கிஃப்டா ஒரு 10 கோடி ரூபாய் தரேன். அதை வச்சு ஒரு புது கிணற வாங்கிக்க. அவனை பார்த்தா பெரிய ரிச் ஃபெலோ மாதிரியே இருக்கானே. ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த சப்ளையரை விட்டு அந்த சைடு போய் உட்காரணும். ஆஹா, என்னடா இவன் ரியாக்ஷன் மாறுது? ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, இந்த வீட்டெல்லாம் நீங்க புல்டோசர் வச்சு இடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஏன் மேல புல்டோசர் ஏத்திட்டு போங்க. ஏய், உன் மனசுல என்ன பெரிய ஜான்சி மகாராணி நினைப்பா? மரியாதை இந்த இடத்த விட்டு போ, இல்லன்னா வெச்சுக்கோ. நான் யாருன்னு தெரியுமா? நீ யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? எங்க வழியில யாரு குறுக்க வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். என் உயிரே போனாலும் விட மாட்டேன்.
கண்ணெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படியே ஆணவத்துல ஆடின இந்த பெண்ணு சர்வாதிகாரத்தை கட்டி போடுறேன்னு சொல்லிட்டு இப்படி கட்டு போட்டுக்கிட்டு வந்து படுத்திருக்கியம்மா. பாரதி, உனக்கு நான் எடுக்கட்டுமா ஆரத்தி? கையில பேனா கிடைச்சா போதும் எழுதி எழுதி தள்ளி ஹிட்லர் எல்லாம் காந்தி ஆக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்குள்ள உன் கதையை முடிச்சுட்டானுங்க. உனக்கு இதனால என்ன கிடைச்சது சொல்லு? ஆடுற கவர்மெண்ட் கட்டுல காஞ்சி போன பிரெட், கொஞ்சம் பால், எக்ஸ்பைரி ஆன மாத்திரை கிடைச்சதுதான் மிச்சம். ரைட்டிங்க்கு பதிலா டைப்பிங் கத்துட்டு இருந்தேன்னா குறைஞ்சது ஒரு கிளர்க்காவது ஆயிருக்கலாம். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். புரட்சி தலைவி ஆகணும்னு பார்த்தேன். இப்ப தலையில கட்டு போட்டதுதான் மிச்சம். இப்ப என்ன, நீ என்ன பாக்க வந்திருக்கியா இல்ல என் காலை வாரி விட வந்திருக்கியா? கால் எதுக்குமா இருக்கு? நிக்கிறதுக்கு, விழுறதுக்கு இல்ல. நீதான் ஆல்ரெடி விழுந்துட்டியா, உன்ன எதுக்கு நான் விழ வைக்க போறேன்? உன் போராட்டம் எல்லாமே உனக்கே தலைவலியா வந்து முடியுது. மெய்யதான் எழுதுவேன்னு சொல்ற, ஆனா மை திந்து போயிடுது. என்ன பண்றது? இப்ப சின்ன வயசுல பசங்க கோலி விளையாடுனாங்க, கபடி, கிரிக்கெட் விளையாட இடம் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு? யாரோ புண்ணியமா வந்து பெரிய ஹோட்டல் கட்டினா, மக்களுக்கு ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாம அதுக்கு ₹1 கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை யாரோ ஃபாரினர்ஸ் வந்து வீடியோவா எடுத்தானுங்க. அவன் லவருக்கு போட்டு காட்டி, see this is poor dirty Indiaன்னா. இதெல்லாம் நமக்கு தேவையா? அது சரி, இப்ப நீ என்ன சொல்றதுக்காக இங்க வந்திருக்க? இதோ நான் டைரக்டா பாயிண்ட்க்கு வரேன். தங்கச்சி, அந்த கவரை கொடு. இந்தாங்க. சும்மா எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்க? இட்ஸ் ஓகே, தேங்க் யூ. நீங்க தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு சொல்ல வேண்டியது இல்ல. இந்த ஊரோட நம்பர் 1 கஞ்ச பிஸ்னரி இவங்க அப்பனுக்கு சொல்லுங்க. அது என்ன விஷயம்னா, இந்த பொண்ணு அப்பா ஃபீஸ் கட்டணும், பணம் கொடுங்கன்னு கேட்டா பாரதி வாடகை கொடுக்கணும் போய் வாங்கிக்கன்னு சொல்லிட்டாரு. இந்த நிலைமையில உங்ககிட்ட பணம் கேட்க முடியாதுல்ல. அதனாலதான் ₹100 செலவு பண்ணி பணம் வாங்கிட்டு வந்து கொடுத்து ₹3000 உங்ககிட்ட வாடகை கேட்கலாம்னு வந்திருக்கோம். கிவ் அண்ட் டேக் பாலிசி. கொஞ்சம் இறக்கம் காட்டுங்களேன். ஆஹா, நீங்க எனக்கு ஆறுதல் சொல்லதான் வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா அண்ணன் தங்கச்சி சேர்ந்துகிட்டு என்கிட்ட வாடகை வசூல் பண்ண வந்திருக்கீங்களா? உங்களை கிளம்புறீங்களா இல்லையா? Stupid idiot. Get out. நேரமே சரியில்லை. அண்ணா, என்ன? நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன், இந்த நேரத்துல பணம் எல்லாம் கேட்க வேண்டான்னு. நான் என்னமா பண்றது? இவ இப்படி கை வாங்குவான்னு யாருக்கு தெரியும்? வேற ஏதாவது வழி இருக்கும், பாக்கலாம் இரு. டாக்டர், ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ஏறுமா, வர. நீங்க டாக்டர் சூரிய நாராயணனா? ஆமா, நீங்க யாரு? நான் வசூல் ராஜா MBBS. இங்க வசூல் பண்றதுக்காக வந்திருக்கேன். What nonsense you are talking? What medicines you are giving? Medicine? ஏய், கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல குடுக்குற மாத்திரை எல்லாத்தையும் காசி மெடிக்கல் ஷாப்ல கொண்டு போய் பாதி விலைக்கு வித்து அரை கிரவுண்ட்ல நீ வாங்கி வச்ச சின்ன வீட்டை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாது நினைச்சியா? இன்னைக்கு காலையில யார் முகத்துல முழிச்சனா? முதலீடு ரெடி ஆயிடுச்சு. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் பேபி, கம் ஆன். அண்ணா, இது என்னடா இங்க கூட்டி வந்திருக்க? என்கிட்ட இருக்கிறது ₹500. உனக்கு வேண்டியது ₹3000. ₹500 ₹3000 மாத்த வேண்டாம். வா 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 வா. எல்லாத்துக்கும் ஐடியா இருக்கு, நீ உட்காரு. சர்வர், இங்க வா. சொல்லுங்க சார். என் தங்கச்சிக்கு நல்ல சில்லுன்னு கோக் கொண்டு வந்து கொடு. ஓகே சார். இங்க பாருமா, 5 நிமிஷம் இங்க வெயிட் பண்ணு, நான் இது ஓடி வந்துடுறேன். ஒரு சின்ன மேஜிக். சரி, சீக்கிரம் வா. இந்தா ₹5000 இருக்கு. ₹3000 ஸ்கூல் ஃபீஸ், ₹2000 பாக்கெட் மணி. என்ஜாய். Thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து எத்தனையோ கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு, ஆட்சியில இருந்து போயிருக்கு. அத போலதான் பல தலைவர்கள் உருவாயிருக்காங்க, போயிருக்காங்க. ஆனா நம்ம தலைவர் அந்த மாதிரிலாம் இல்ல பாருங்க. மக்கள் கட்சி சார்பாக நிற்கக்கூடிய திரு தேவராஜ் பாட்டீல் அவர்கள், இவருடைய சின்னம் சாப்பாட்டு பானை. சாப்பாட்டு பானை. அண்ணனோட சின்னம் சாப்பாட்டு பானை. அந்த சின்னத்துல எல்லாரும் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைங்க. நீங்க ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா சாப்பாடு அவர் எடுத்துட்டு போயிடுவாரு, காலி பானையை உங்களுக்கு கொடுப்பாரு. ஜெயிக்க வைங்க. ஒளிவிளக்கு கட்சி சார்பா போட்டியிடக்கூடிய ஸ்ரீ சந்திரசேகர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த போராளி. இவருடைய சின்னம் ஒரு குடிசை வீடு. உறவுகளே, இந்த குடிசை வீடு சின்னதை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா, இந்த குடிசை வீட்டுல யாருமே வசிக்க கூடாது. இந்த இடத்துல இருந்து யாருமே கஷ்டப்படக்கூடாது. பாவம், குளிர், மழை, இதுலாம் நீங்க கஷ்டப்படுறத பார்க்கும் போது எனக்கு என்னோட நெஞ்சல படபடன்னு வரும். யோ, குடிசை அவர் சின்னம் இல்லையா? உங்க அடையாளம். உங்க அடையாளத்தை மறந்துடாதீங்க. அவர் சின்னம் பங்களா. குடிசை சின்னத்தை நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இருக்கிற குடிசையும் போய் நீங்க நடுத்தருவுக்கு தான் வந்து நிக்கணும். அடுத்த தேர்தல்ல அவர் சின்னம் தெரு சின்னம். கை தட்டுங்க. கைத்தட்டல பார்க்கும் போதே நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியுது. இந்த தேர்தல்ல ஒரு முறை நம்ம தலைவர் ஜெயிக்க வச்சு அழகு பாருங்க.
அவரே இந்த நாட்டுக்கு ஒரு தடவை சேவை செய்ய வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுங்க. அவர் சேவை பண்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க. சேவை செய்யட்டும். சேவை சேவைன்னா அந்த சேவை இல்லையா, ஷேவ் பண்ணுவாரு, மக்களுக்கு ஷேவ் பண்ணுவாரு. மக்களுக்கு ஷேவ் பண்ணா கடவுளுக்கு ஷேவ் பண்ண மாதிரி. நீங்க யாரும் திருப்பதிக்கு போக வேண்டியதே இல்ல. நேரா இவர்கிட்ட வந்தீங்கன்னா நல்ல ஷேவ் பண்ணி அனுப்புவாரு. ஷேவ் 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 நாம போட்டு அனுப்புவாரு. இங்க பாருங்க மக்களே, பிரிட்டிஷ்கார அன்னைக்கு நாட்டை கொண்டு வந்து அரசியல்வாதிங்க கையில கொடுத்துட்டு போனா. ஆனா இவனுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு மக்களை தேசம், பாஷை, மண்ணு, தண்ணி, விவசாயம், ஜாதி, இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின், சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம்னு ஏழை, பணக்காரன், கருப்பு, வெள்ளை, இந்திக்காரன், கன்னடக்காரன், கேரளாக்காரன், தெலுங்காரன், கவுண்டரு, தேவரு, நாடாரு, கட்சிங்கிற பேர்ல, ரசிகர்கள்ன்ற பேர்ல, வெள்ளக்காரன், உள்நாட்டுக்காரன், சைனாக்காரன், அப்படி இப்படின்னு சொல்லி இவன் பாட்டுக்கு பிரிவினையை உண்டாக்கிட்டு போயிட்டே இருக்கானுங்க. நீங்களும் போயிட்டே இருக்கீங்க. மக்களுக்குள்ள எத்தனை பிரிவினை, அப்பா இந்த பிரிவினை இன்னும் டெவலப் ஆகட்டும்டா. ஓட்டு போடுறா, அவனுக்கே ஓட்டு போடு. ஆஹா அடே டேய், நான் ஏதோ ஃபைட்டர் கூட்டு வாடான்னு சொன்னா நீ WWF ஃபைட்டர் எல்லாம் கூட்டு வந்திருக்கேடா. இவன் கையில மட்டும் நான் மாட்டேன்னு வைய, தூக்கி போட்டு மிதிச்சு கைமா பண்ணிடுவான். அண்ணா டோன்ட் வரி, இது எல்லாமே என்னோட செட்டப் தானே. நீ ஏன் பயப்படுற? போய் அசத்தே. ஏய் நில்லு நில்லுன்றல. ஸ்டாப். லதா லதா, யூ டோன்ட் வரி. நான் நல்லவனுக்கு நல்லவன், கேட்டவனுக்கு கேட்டவன். உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை இந்த காட்டு பண்ணி அழவிடுதுன்னா அதை பார்த்துக்கிட்டு இந்த பூபதி சும்மா இருக்க மாட்டான். அப்படியே ரோடில வா. யூ ஜஸ்ட் வெயிட் அண்ட் see what I will do. ஓகே? அம்மா தம் எதுக்குடா? நீ பெரிய ரவுடியா நீ? ஓய், காட்டு பண்ணி மாதிரி ஷேவ் பண்ணி மூக்கு கீழே மீச வச்சுக்கிட்டு நீ பெரிய ரவுடின்னு அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. டேய் 10 ரூபா கண்ணாடியை போட்டுக்கிட்டு டான் மாதிரி வர. டேய் இங்க பாரு, கிளம்பிக்கிட்டே இருக்கணும். நேரா ATM மாசல செக்யூரிட்டி வேலை பார்க்கணும். இங்க பாருங்கண்ணே, எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா தரேன். இந்த மாதிரி எமோஷனலா வேணாண்ணே. ஏய் 1000 ரூபாய் முடியற வரைக்கும் எவ்வளவு வேணா பேசிக்க, எவ்வளவு வேணா அடிச்சுக்க, அவ்வளவுதான். அடடா, 1000 ரூபாய் முடியற வரைக்கும் உன்னை அடிக்கிறதுக்கு என்ன ப்ரீபெய்ட் கார்டா? இல்ல, ப்ரீபெய்ட் ரவுடி. அடியாத்தி, அவன் ஃபுல் பாட்டில் மாதிரி இருக்கா, இவன் குவார்டர் மாதிரி இருக்கா, எங்கேயோ இடிக்குதே. டேய் உன்ன மாதிரி ரவுடி நான் நிறைய பேர் பார்த்திருப்பேன். இத வாங்கிக்க. 100 ரூபாய் கட்டாயிடுச்சு. 100 ரூபாய் கட்டாயிடுச்சா? இப்ப பாரு என்னோட ஸ்பெஷல் பஞ்ச. 200 ரூபாய் கட்டாயிடுச்சு. இன்னொரு 100 ரூபாய் கட்டா. இப்ப ஜாக்கி சானோட பஞ்ச பாருடா, என் பண்ணி வை. 300 ரூபாய் கட்டாயிடுச்சு. 300 ரூபாய் கட்டா. இப்ப பாரு ஜெட்லி அடியா. பயங்கர தேங்க மாட்டேன். டோட்டல் அவுட் ஆயிடுச்சு. டோட்டல் அவுட் ஆனாலும் பரவாயில்லை. ஏன் எமோஷனல் இன்னும் அவுட் ஆகலடா. இப்ப ஆக்ஷன் கிங்கோட பஞ்ச பாக்குறடா, எனக்கடா. துட்டு அதிகமாயிடுச்சு. இன்னொரு 250 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன். இங்கெல்லாம் அடிக்காதன விட்டுருண்ணா. அடிச்சுக்கோ. 101 102 ஓடவா. யார்கிட்ட? என்கிட்டயா? வாடா 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 பாத்துக்கலாம். ஏய் நில்றடே நில்றே. நீ நானா இப்ப பாத்தலாம் வாடா. எக்ஸ்கியூஸ் மீ, நெட்வொர்க் ப்ளீஸ். வாட்? ஐயோ சாரிமா, நான் யாரோன்னு நினைச்சு கேட்டுட்டேன். ரோஸ் ப்ளீஸ். சாரி, ரெட் ரோஸ் ப்ளீஸ். சாரி. ஐயோ கடவுளே, எனக்கு இவ்வளவு செட் பண்ணி விடு. கடவுளே, எனக்கு இவ்வளவு செட் பண்ணி விடு. கடவுளே, ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க. உனக்கு கை இல்லனா என்ன, கால் இல்லனா எனக்கு என்ன, பேசாம போவியா? அண்ணா கையிலன்னா ரொம்ப பசிக்குது, ஏதாவது வாங்கி கொடுங்க. உன்னை அப்படியே தரன்னு இழுத்துட்டு போய் நாய்கிட்ட விட்டுருவேன். பேசாம போற. ஐயோ அடிபட்டுச்சப்பா. சீ, உனக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லையா? கையில்லாத ஒரு புள்ளைய இப்படி போட்டு தள்ளி விட்டியே. ரொம்ப வலிக்குதாடா கண்ணா. வா, நான் உனக்கு சாப்பிட வாங்கி தரேன். வா. என்ன மனுஷனும். காரியத்தை எடுத்துக்கியடா. சென்டிமெண்ட்ல லாக் பண்ணா இப்ப மடிச்சிடுவாங்க. லாக் பண்ற. லக்ஷ்மி, நீ நாளைக்கு என்ன வந்து சந்திச்சே ஆகணும். சாரி விக்கி, எங்க டாடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உனக்கு ஞாபகம் இல்லையா, நாளைக்கு என்னோட பர்த்டே. உனக்கு என்னோட அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. போன்ல எல்லாம் சொன்னா வேலைக்கு ஆகாதுமா. நாளைக்கு என் பர்த்டே அன்னைக்கு நேர்ல வந்து விஷ் பண்ணலான்னு வையேன். என்னோட பர்த்டே நாளைக்கு லாஸ்ட் டே ஆயிடும். ஓஹோ, என்னம்மா இது? கிஃப்ட் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு.
என்னம்மா கண்ணு இதை யார் கொடுத்தது? என்னோட கிளாஸ்மேட் விக்கி தான் கொடுத்தான். இந்த தாஜ்மஹால் இந்த காஸ்ட்லி கிஃப்ட் எல்லாம் பார்த்தா சாதாரண ஃப்ரெண்ட் மாதிரி தெரியல. வேற ஏதோ விஷயம் இருக்கு, என்கிட்ட மறைக்காம உண்மையா சொல்லிடு. அண்ணா, நான் உன்கிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீயே தெரிஞ்சுக்கிட்ட. நான் அவரை ரொம்ப விரும்புறேன். அவரும் என்ன விரும்புறாரு. நான் இல்லனா அவர் இருக்கவே மாட்டாரு. கள்ளி கள்ளி, எனக்கு தெரியும் நீ இப்படிதான் ஏதாவது பண்ணிருப்பேன். அதாவது பையன் நல்ல ரேஞ்சில இருக்கிறதுனால அவனுக்கு ஏத்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிற, அதானே? ஒரு நிமிஷம் இரு. பாக்கியலக்ஷ்மி வாயம்மா, அம்மா சௌபாக்கியலக்ஷ்மி வாயம்மா, அம்மம்மா நீ வந்துட்ட. நீ அடிமேல் அடி வைத்து வாயம்மா லக்ஷ்மி வாயம்மா. நீ வருவாய் என நம்புகிறேன் வாயம்மா, என்னை காப்பாற்றம்மா மகாலட்சுமி வாயம்மா. எப்பவுமே என் கூடயே நீ இருக்கணும்மா. 10,000 ரூபாய் இருக்கு. உன் பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடு, சரியா? தேங்க் யூ அண்ணா. இவ்வளவு பெரிய அமௌண்ட் கரெக்ட் பண்ணி கொடுத்தா தேங்க்ஸ் தானா? என்ன பார்ட்டி கூட்டி போக மாட்டியா? பாய் ஃப்ரெண்டை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி விட மாட்டியா? நீயும் வரியா? பின்ன உன் பாய் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Vicky. Happy birthday to you. நல்ல வெயிட்டான பையனை தான் பார்த்து பிடிச்சிருக்க. ஏதோ உன் புண்ணியத்துல நான் துபாய் வந்திருக்கேன். வாங்க. இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இந்த சிவ பூஜையில கரடி மாதிரி நான் எதுக்கு இங்க நின்னுகிட்டு? நீங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்க. நான் யார் சொன்னாங்க நீங்க இடைஞ்சலா நின்னுட்டு இருக்கீங்கன்னு? குட் மார்னிங் டாட். என்ன டாட் இன்னும் எந்திரிக்காம இருக்கீங்க? சாய்ராம் சாய்ராம், நான் என்னைக்கு சீக்கிரம் கண்ணு முழிக்கிறேனோ அன்னைக்கு எந்த வேலையும் எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. முதல்ல என் வேலையை முடிச்சு விடுங்க டாடி. என்னது? டாடி கொஞ்சம் பணம் வேணும் டாடி. அவ்வளவுதானே? இந்தா உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்து. தேங்க் யூ டாட். லவ் யூ. பை பை. ஐயோ மாத்ரையா, என்கிட்ட இருந்து திருண்ண 10,000 ரூபாங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, அமைதியா இருங்க. நான் சொல்றதை கேளுங்க, இங்க வாங்க. இது வரைக்கும் லட்சாதிபதியா இருந்த உங்களை நான் கோடீஸ்வரனா மாத்த போறேன். வாங்க. என்ன பாரு, உன்னை இப்படியே விட்டா என்ன கோடீஸ்வரன் ஆக்க மாட்டேன், தெருக்கோடி அடிக்க வச்சிருவேன். நீ போ. நான் சொல்றதை கேளுங்க. ஐயோ இந்த நேரத்துல என்ன வெளிய போறேன்னா நான் எங்க போவேன்? எனக்கு வேற பசி உயிர் போகுது. சாப்பிட ஏதாவது கொடுங்க, அப்பதான் அந்த கடவுள் காசு கொடுப்பாரு. வாங்க வாங்க வாங்க. சாப்பாடா நோ சென்டிமெண்ட். எனக்கே வா. என்னைய மாத்ரையா? என்ன? ஓ எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்ல இல்ல. போ மனசே உங்களுக்கு. எங்காவது போ. லக்ஷ்மி என்ன டென்ஷன் ஆக்கிடாதபா. இன்னும் கொஞ்சம் அதிகமா டென்ஷன் ஆயிடுச்சு. ஏய் எங்கடா வர? ஐயோ வெளியில போ. சத்தியமா பசிக்குது. ஏதாவது சாப்பிட்டு போயிடுறேன். கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்க. போடா. வரேன் பை. வாங்க. ஏய் கடைய மூடணும், லைட் ஆஃப் பண்ணு, டைம் ஆச்சு. வணக்கம் பை. வணக்கம். ஒரு சிகரெட் கொடுங்களேன். மனுஷனுக்கு ராத்திரி சாப்பிடலன்னா தூக்கம் வராது இல்ல? டேய் பாண்டி, நான் என்ன உன் வீட்டு வாசல்ல கையேந்தனா? இந்த நாட்டுல எத்தனை பேர் பசி பட்டினியோட இருக்காங்க. நான் ஒரு நாள் பட்டினியா இருந்தா ஒண்ணும் செத்துற மாட்டேங்க. ஏய் ஏடா கூடமா ஏதாவது பேசுறதுக்கு வாய் இருக்காது, ஜாக்கிரதை. ஓடிப்போ. இந்த நாட்டுல வெட்டியா இருக்கிறவன் தொல்லை தான் தாங்க முடியலடா சாமி. உனக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்தேன். நீ சாப்பிட்டியாடா? அம்மா எனக்கு இதுல பாதி கொடுத்தாங்க. உங்க அம்மா சாப்பிட வேண்டிய சாப்பாடு எனக்கு கொடுக்கறாளா? கண்ணா, இது வரைக்கும் நான் யார் வயித்திலையும் அடிச்சது இல்லடா. இத சாப்பாடை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுப்போ, சாப்பிட்டோம். நான் சொல்றத கேப்பியா மாமா? இப்ப நீ என்னன்னு கூப்பிட்ட? மாமா. என்ன மாமான்னு கூப்பிட்டு பழைய சம்பவங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்திட்டா. என்ன பெத்த தாய் மட்டும் இல்ல, பாக்குறவங்க அத்தனை பேரும் ரவுடி ரவுடின்னு தான் கூப்பிட்டு இருப்பாங்க. பழைய கதையெல்லாம் நான் என்னைக்கோ மறந்துட்டேன். உனக்கு என்ன வேணும் கேளு.
நீ சின்ன பையனா இருக்கும்போது உங்க அம்மா உன்கிட்ட கதை சொன்னாங்களே, அந்த கதையை என்கிட்ட சொல்லு. டே கண்ணா, நீ என்ன மாமான்னு கூப்பிட்டதே எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. போ, உங்க அம்மா சாப்பிட சொல்லு போ. மாமா மாமா எங்க அம்மா வடிக்கிறீங்க, எங்க அம்மா விடுங்க. அம்மா மாமா மாமா எங்க அம்மாவை காப்பாத்துங்க மாமா. மாமா அவன் எப்படிடா என்ன வந்து காப்பாத்துவான்? அவனை பார்த்துதானே ரவுடிகளுக்கு தைரியமே வருது. வெறுப்பேத்தி சிரிச்சிட்டு இருக்கனால என்ன பயன்? பயந்தான் கோழி. ஏய், யார என்ன பேசுறான்னு பார்த்து பேசு. இன்னைக்கு நான் இருக்கேன், காப்பாத்துவேன்னு எதிர்பார்க்கிறேன். நாளைக்கு யார் வருவா? பொண்ணுன்னா ஏதோ சதி சாவித்திரி ஜக்குபாய் மட்டும் இல்ல, காளி மாதா கூட ஒரு பொண்ணு தான். அவளை ஏன் ஜான்சி ராணி கூட ஒரு பொண்ணு தாமா. பொண்ணுன்னா தலையில முக்காடு போட்டு போகணும்ன்ற அவசியம் இல்ல. உன் வீரம் என்னங்கறத காட்டு. கடவுள் உனக்கு கையை கொடுத்துருக்கிறது சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல, வாயை கொடுத்தது காப்பாத்துக்கன்னு கத்துறதுக்கு மட்டும் இல்ல. கடி அவனை, உத அவனை. பக்கத்துல கட்ட இருக்கு பாரு, தூக்கி போட்டு அடி நாய, சாவடி அவனுங்கள. பின்னாடி ஒருத்தி நிக்கிறா பாரு, அவளை முதல்ல போடு. பின்னாடி பின்னாடி ஒருத்தா வரா பாரு, போடு. ஒருத்த நீ கிட்ட விடாத. மெகா சீரியலா ஓடிட்டு இருந்தது, இப்ப ஆக்ஷன் சீனா. போடு போடு, சூப்பர். கால்ல போடு, அப்படி போடு. இப்ப எப்படி களை கட்டுது பாரு, சூப்பர் சீன். அவளை போடு, இனிமே ஆள் வச்சு அடிப்ப. பாத்தியா, உன் வார்த்தையில எவ்வளவு வலிமை இருக்குன்னு. இந்த மக்கள் மனசுல தைரியத்தையும் மாற்றத்தையும் ஒன்னாலதான் ஏற்படுத்த முடியும். எது தைரியத்தை நான் ஏற்படுத்துவேனா? ஏமா, இந்த ஊர்ல பீடிக்கு தீப்பெட்டி இல்லைன்னா கைய வெட்டுவானுங்க. அவனுங்களை போய் திருத்துறதாவது நீ வேற. யாரும் அவன் தட்டுறது? உங்க அப்பா. யோ கஞ்சப்பா, இந்த பக்கம் மூளைக்கு போற முக்கியமான நரம்பு இருக்கு, அடிக்காதான்னு சொல்லிருக்கேன்ல. பேசு பேசு, நல்லா பேசு. எம்பி தேர்தல்ல நில்லு. நீ சாப்பிடாதனால நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். நீ சாப்பிடலன்னு உன் தங்கச்சி சாப்பிடல, நீங்க 2 பேரும் சாப்பிடலன்னு நானும் சாப்பிடல. வா வா வா. இல்ல வான்னு சொல்றல, வா. என்னமா அடிச்சு வரட்டீங்க? பூபதி, லதா, என்னாச்சு? பழி வாங்கிட்டா. யாரு? ரவுடி ரங்கா. அந்த ரவுடி ரங்கா உன்னை கஷ்டப்படுத்தினான்னு அவனை நான் துரத்துக்கிட்டு ஓடினேன். அவனோட ஒரு பக்கத்தோட மீசை கட் பண்ணி உங்ககிட்ட காட்டுறதுக்காக ஹை ஸ்பீட்ல ஓடி வந்தேன். என்னத்த சொல்றது, அவன் பின்னாடியே ஓடி வந்து என் 2 கையும் வெட்டி போட்டுட்டாமா. வெட்டின கையில மீசை இருந்தனால அதை அவனே எடுத்துட்டு போயிட்டான். சாரி டார்லிங், அந்த மீசையை உங்ககிட்ட என்னால கொடுக்க முடியல. அன்னைக்கு என்னமோ அந்த பெரிய ரவுடிய 2 கையால் அடிச்சு ஓட ஓட விரட்டினேன்னு சொன்னிய பூபதி. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? சிங்கிள் ஹேண்ட் மட்டும் இல்ல, டபுள் ஹேண்ட். திங்கிறதுக்கும் கழுவத்துக்கும் கையே இல்ல. இனிமே உனக்கு கண்ணீர் வராதுடா, ரத்த கண்ணீர் தேவடும். ரத்த கண்ணீர். பூபதி, எனக்காக நீ எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க. லதா, உனக்காக என்னோட 2 கை இல்லாம போனது பெரிய தியாகம்டா. என்ன சொல்ல வரீங்க? ஆமா லதா, உனக்காக நான் என்னுடைய 2 கால்களை இழக்க தயாரா இருக்க லதா. பூபதி, என்னுடைய 2 கண்ணு கூட காக்காக்கு போட தயாரா இருக்க லதா. பூபதி, நாக்கு வேணுமா? அதையும் கொடுக்க தயாரா இருக்கேன். அது மட்டும் இல்ல, என் உடம்புல இருக்கிற எல்லா பாகத்தையும் வெட்டி வெட்டி அந்த கழுகுக்கு இறைய போட கூட தயாரா இருக்கேன். பூபதி, you're really great, பூபதி. Really, you're great. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. லட்சுமி பிரச்சோதயாத்.
என்ன ராமதாஸ், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த இடத்த புஜங்க நாயுடுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுந்தானே, அவருக்கு இந்த இடம் பிடிச்சு போச்சு. அண்ணே, இங்க ஒரு ஏக்கர் 50 லட்சம் ரூபாய்க்கு விலை போகுதுன்னு, நீங்க வெறும் 5 லட்சம் ரூபாய் தரேன்னா எப்படி கொடுக்க முடியும்? என் பேச்சை விட உனக்கு பணம் தான் பெருசு இல்ல. மரியாதையா இதுல நீயே கையெழுத்து போட்டா சரி, இல்லன்னா நீ போட்ட இந்த பூமி பூஜையிலேயே உன்னை புதைச்சிடும். அண்ணா வேண்டாம் அண்ணா, உங்க கைய பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன், எங்களை விட்டுருங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம். எனக்கு இந்த இடத்த அவங்களுக்கே கொடுத்துருங்க. தயவு செஞ்சு என் பேச்ச கேளுங்க, அதுல கை நாட்டு வச்சிருங்க. அந்த பொண்ணுக்கு இருக்கிற புத்தி கூட உனக்கு இல்லையே. நீ எப்படா பழைக்க போற? ராம்தாஸ், கை நாட்ட வையே. எதுக்கு கை நாட்டு வைக்கணும்? 10 ஏக்கர்னா 5 கோடி ரூபாய். நான் இந்த இடத்த கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். உனக்கு உயிரை விட பணம் தான் முக்கியம். நமக்கு பணம் தான் முக்கியம். அதனால உன் உயிரை கொடுத்துடு, எனக்கு 5 லட்சம் லாபம். தேங்க்ஸ் அண்ணே. ஓகே சார், ஓகே, நாங்க வரோம் சார். யார் அது? ஏய் கஞ்சப்பையில யோகி. லட்சு லட்சு ஏடா தடியா, இவ்வளவு நாள் எங்கடா போயிட்ட? நான் எங்க வீட்லயே தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? டேய் நண்பா, பணம் வந்தா மனுஷனே மாறிடுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ அப்படியே இருக்கேடா. ஏய் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னது? நாம சின்ன வயசுல கடல்ல வீடு கட்டி விளையாடணுமே. யோகராஜ் பில்டர். சிட்டிலேயே ரொம்ப பெரிய ஆளாயிட்டடா நீ. என்னடா இங்கே பேசி அனுப்பிடுவியா இல்ல உள்ள ஐயோ, கூப்பிடுவியா? பேச்சில மறந்துட்டேன். வா உள்ள வா. எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. நீ உள்ள போய் பேசலாம். இங்க பாருப்பா, இங்க பாதாம், போர்மிட்டா, ஹார்லிக்ஸ் எதுவுமே இல்லப்பா. உனக்கு சுத்தமான இஞ்சி கஷாயம் கொடுக்கறேன். ஏண்டா லட்சுமணா, இன்னும் நீ கஷாயத்திலே தான் இருக்கியா? அதுல இருந்து மாறவே இல்லையா? என்னடா இது, பூ பழம் தாம்பழம் எல்லாமே இருக்கு. இந்த பாருடா, எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, ஆமா. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். இனி உன்னது என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்னது, எனக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உன்னது. எப்படி? அது எப்படிடா? சிம்பிள். எனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் என் பையனுக்கு தான். நாளைக்கு கல்யாணம் ஆனதோ அதெல்லாம் உன் பொண்ணுக்கு ஆயிடும்ல. கல்யாணமா? ஆமா லட்சுமணா, என் பையன் உன் பொண்ணை விரும்புறான். அவன் விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா தானே அவன் சந்தோஷமா இருப்பான். அவன் சந்தோஷம் தானே என்னோட சந்தோஷம் லட்சுமணா. அதனால உன் பொண்ணுக்கு நான் வரதட்சணை கொடுத்து என் வீட்டு மருமகளாக்கிக்கிறேன். என் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளானா நல்லாதான் இருப்பா. லக்ஷ்மி வீட்டு கதவை தட்டுது. லட்சுமணா, என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? என் கூட சம்பந்தம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இல்லையா? அதெல்லாம் இல்லடா. நீ எப்படி சொல்றியோ அதே மாதிரி என் பொண்ணு உன் வீட்டு மருமகளை அமைச்சிடுறேன். இப்ப சொன்ன பாரு, இதுதான் நட்பு காடு. இப்பயாவது இஞ்சி கஷாயம் குடிக்கிறியா? தாராளமா. இது உடனே கொண்டு வரேன். நம்ம நாட்டு அரசியல்வாதிகளையே மிஞ்சிட்டீங்க, சொந்தத்திலேயே வலை விரிச்சிட்டீங்க. ஆட நான் எங்கப்பா வலை வீசினேன்? இனிமே நடக்கிறதெல்லாம் உன் கையில தான் இருக்கு. நீ மனசு வச்சனா சொடுக்கு போடுற நேரத்துல எல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்சு போயிரும். ஏன் பேசுற? முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க. இல்லையா கபாலி? ஏய், உனக்கு என்ன மூளைகளை குழம்பு போச்சா? அது என்ன காலி கிரவுண்டா? நான் 3 ஸ்டெம்பை வச்சு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு? அது இல்லையா, அவங்க 10 வருஷம் அங்க இருக்கக்கூடிய மக்கள், அவங்களை எப்படி நாம காலி பண்ண முடியும் சொல்லுங்க? 10 வருஷமா நீங்க முடிக்க முடியாத வேலைய 10 நிமிஷத்துல முடிச்சு காட்டுவான் இந்த கபாலி. ராத்திரி சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாரும் தூங்க போயிடுவாங்க. விடியும் போது எல்லாரும் சாம்பல் ஆயிடுவாங்க. என்ன சொல்ற? அங்க இருக்கிற ஜனங்களை கொல்ல போறியா? வேணாம் கபாலி, இப்ப வேணாம். இது எலெக்ஷன் டைம். எனக்கு அந்த ஏரியா ஓட்டு பேங்க் வேற. இப்ப ஒண்ணு பண்ண வேணாம், ஒண்ணு செஞ்சிடாத. பிரச்சனை வந்தாதான் ஜனங்க குழம்பி கன்ஃபியூஸ் ஆகி உனக்கு ஓட்டு போடுவாங்க. நாமளே கஷ்டத்தையும் கொடுக்கணும், நாமளே உதவியும் செய்யணும். இதுதானையா எல்லா அரசியல்வாதிகளும் விளையாடுற விளையாட்டு.
சீக்கிரம் வாங்க. ஐயோ நெருப்பு! யாராவது காப்பாத்துங்க! ஐயோ என் குழந்தை! யாராவது காப்பாத்துங்க! ஐயோ நெருப்பு! ஐயோ! பாருப்பா, நம்ம ஊரே எரிச்சிட்டு இருக்காங்க. எவனுங்க தெரியல. விஜய், எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சீக்கிரம் போய் ஃபயர் இன்ஜின் ஃபோன் பண்ணு போ. ஹலோ ஹலோ ஹலோ, நான் லக்ஷ்மி நகர்ல இருந்து பேசுறேன். நீங்க கொஞ்சம் இங்க சீக்கிரம் வாங்களேன். லட்சுமி நகர்னா அந்த ஸ்லம் தானே? சரி விடுமா. இது வரைக்கும் 5 தடவை எங்களுக்கு போன் வந்துருச்சு. நாங்க பாத்துக்கிறோம். அப்ப நீங்க எப்ப வருவீங்க? மேல இருந்து எப்போ ஆர்டர் வருதோ அப்பதான் வர முடியும். இங்க எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன் ப்ளீஸ். அம்மா அம்மா காப்பாத்துமா! அம்மா அம்மா காப்பாத்துங்க! அம்மா என்னை யாராவது காப்பாத்துங்க! அம்மா 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 என்னை காப்பாத்துங்கம்மா! அம்மா! இது என்ன அநியாயம் விஜய்? யார் யார் அடிச்சாங்க, யார் யார சுட்டாங்க, யாருக்கும் இது தெரியாது. அங்க பாரு, யார் யாரோட அம்மா, யாரு குழந்தை, யாருக்குமே எதுவுமே தெரியல. எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. எல்லார் வீட்லயும் சாவு விழுந்திருக்கு. பொழைச்சு எடுக்கிற குழந்தைங்க எல்லாம் அனாதை ஆயிட்டாங்க. சிரிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு செத்த அந்த குழந்தைங்களை பார்த்தா. எவனோ ஒருத்தன் நம்ம இடத்த சுடுகாடாக்கிட்டு அவன் மட்டும் இப்ப சந்தோஷமா இருப்பான்ல. நாளைக்கு அரசாங்கம் இவங்க எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்துருவாங்க. காயம் பட்டவங்களுக்கு 50,000, இறந்து போனா 1 லட்சம், கை மட்டும் போச்சுன்னா 15,000, வீடு ஒட்டுமொத்தமா எரிஞ்சா 60,000. அட, இன்னைக்கு நீயே சிரிக்கவே மாட்டேங்கிற. சிரி, நல்லா சிரி. அததானே நீ எப்பவுமே பண்ணிட்டு இருப்ப. இந்த ஆட்டம் இதோட முடிய போறது இல்ல விஜய். இன்னைக்கு இங்க, நாளைக்கு எங்கேயோ. நீ சிரி. நீ எப்பவுமே சொல்லிட்டு இருப்பல்ல, இந்த மக்கள் எல்லாரும் செத்த போன மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு. இன்னைக்கு நிஜமாவே போன மாட்டாங்க. இன்னைக்கு நீ இல்ல, அந்த கடவுளை நினைச்சா அவங்களை காப்பாத்த முடியல. நீ நல்லா சரி. பாரு, இந்த சமுதாயத்தை பாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அழ வச்சு அந்த கவர்மெண்ட் சிரிக்கிறத பார்த்தா உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்ல. இந்த சமுதாயத்துக்காகவும் மக்களுக்காகவும் போராடுறதுல ஒரு மன திருப்தி கிடைக்குது. அதுதான் உண்மையான சந்தோஷம். அதுதான் திருப்பூர் குமரன், ஜான்சி கி ராணி, மகாத்மா காந்தி செஞ்சாங்க. அதனாலதான் அவங்க மக்கள் மனசுல நிரந்தரமா இருக்காங்க. உன்னால இதெல்லாம் பண்ண முடியாது விஜய். உன்னால சத்தியமா முடியாது. உன்னால சிரிக்கதான் முடியும். சரி சரி விஜய், சரி. உன் கண்ணுல புரிச்சித்தி எரியுதுன்னு சொன்னல, அதுக்காக சரி. உன் பேச்சுல மக்களை தூண்டி விடுற சக்தி இருக்குன்னு சொன்னல, அதுக்காக நல்லா சரி. சரி விஜய், சரி, நல்லா சரி. சரி சரி. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு நான் கேக்குறேன். இடது கை இல்லனா வலது கையை வச்சு சமாளிச்சுக்கலாம், வலது கை இல்லனா இடது கை வச்சு சமாளிச்சுக்கலாம். எனக்கு தான் 2 கை பை இல்லையே, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சாப்பாடு எப்படி சாப்பிடுறீங்க? வாய் இருக்குல்ல, ஏதோ வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறேன். உட்காரு உட்காரு உட்காரு. என்ன வேணும், என்ன சாப்பிடறேன்னு சொல்லு. உங்களை போய்
வேலை வாங்குறது எனக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு எதுவும் வேண்டாம். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என்னோட ஆசைக்கு என்னோட 2 கையால உங்களுக்கு. ஏய் சப்ளையர், வேண்டாங்கிறவங்கள ஏன் கட்டாயப்படுத்துற? நீ போயிட்டு அண்ணனுக்கு ஒரு சாம்பார் வடை எடுத்துட்டு வா. போட. மனுஷனா இருந்தா எல்லா பார்ட்ஸும் பர்ஃபெக்ட்டா இருக்கணும். அதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா கூட லைஃப் பிஸ்ன்னு போயிடும். ஐயோ, டேய், எடுத்துட்டு வந்து அங்க வச்சா அது தன்னால இங்க வந்துருவா. எங்க எடுத்து வைடா? ஏண்டா சாப்பிடுறது இப்படி எச்சில் பண்ணி எடுத்துட்டு வரிய? இத சாப்பிட்டா ஆரோக்கியம் என்ன ஆகுது? போடா போ. டேய், கவர்மெண்ட்ல உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஏதோ குடுக்கறாங்களா? நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன், போய் குமார் அண்ணன் கிட்ட கூட சீக்கிரம் சாங்ஷன் பண்ணிடுவாரு. என் பேரை சொல்லு, ஒழிச்சுக்கப்பா. ஹோட்டலையும் ஒழுங்கா நடத்திக்க. ஸ்டாப் இட். வாட் ரபிஷ் ஆர் யூ ஸ்பீக்கிங்? வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். 2 கை இல்லாம போனாலும் கௌரவமா வாழணும்னு நினைக்கிற இவர உன் இஷ்டத்துக்கு கேலியா பண்றீங்க? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? லுக், நீங்க எந்த லெட்டரும் தர தேவையில்லை. இங்க பாருங்க, இனிமே நீங்க இந்த வேலையை பண்ணக்கூடாது. வேலை செய்யக்கூடாதுன்னா நான் எப்படி பொழைப்பேன்? பிச்சை எடுத்து பொழைக்கலாம்னா அதுக்கு 2 கை வேற இல்லையே. சேச்சா, நீங்க எதுக்கு பிச்சை எடுக்கணும்? இங்க பாருங்க, இனிமே நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன். நான் உங்களுக்கு சேவை பண்றேன். வாங்க நம்ம போலாம். வாங்க. வாங்க. ஐயோ பச்சே, நினைச்சது ஒண்ணு, நடந்தது வேறொன்னு. நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே கடவுளே, நீ செஞ்சது துரோகம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்ட இடத்த காலி பண்ணிட்டு போறானுங்க. அதுக்கு தான் கபாலி நான் இந்த டீல உங்ககிட்ட கொடுத்தேன். அப்புறம் என்னையும் கொஞ்சம் பாத்துக்கோ சாமி. இன்ஸ்பெக்டர், நீ எங்க மேல வச்சிருக்கிற விசுவாசத்துக்கு நாங்க தான் உன்னோட பேங்க் பேலன்ஸ் அதிகப்படுத்தி இருக்கோம்ல. இந்த கபாலியை நம்பினவங்களுக்கு கடவுள், எதிர்க்கிறவனுக்கு ஏம. இங்க பாரு, எல்லாத்தையும் எடுத்து போய் பிரிச்சு கொடுத்துடுறான். ஜனங்கள்லாம் என் கண் முன்னாடி கஷ்டப்படுறது பார்க்கும்போது என்னால தாங்க முடியலப்பா, தாங்க முடியல. குடுறா, எல்லாத்தையும் கொண்டு போய் குடுறா. யாரு இந்து யாரு முஸ்லிம் எல்லாரையும் வந்து அரக்க பொசிக்கிட்டாடா. எல்லாரும் அண்ணன் தம்பி மாதிரி தானே இருந்தோம். செத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் கொண்டுட்டாடா போக போறேன். உன் மேல ஆணையா சொல்றேன். எடுத்துட்டு போய் கொடு. அப்பா, நீங்க வடிகட்டின கஞ்சனா இருக்கீங்க, யாருக்கும் உதவ மாட்டீங்கன்னு எவ்வளவு திட்டி இருக்கேன். அதுக்கெல்லாம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா. இந்த உலகத்துல சிக்கனமா இருக்கிறவன கஞ்சன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் தான் குடும்பத்துக்கு கொடுத்தது போக மிச்சத்தை தானம் பண்றவங்களையே நான் பார்த்திருக்கேன். ஆனா நீ அவங்க எல்லாரையும் மிஞ்சிட்டியப்பா. சின்ன வயசுல இருந்து நான் என் அப்பாவை பார்த்ததில்ல. உண்மையிலேயே அந்த வருத்தத்தை நீ தீர்த்துட்டப்பா, தீர்த்து வச்சுட்ட. நீ ஏண்டா அப்படி எல்லாம் பேசுற? நீ என் பையன். இந்த பாரு, நீ என்ன கிண்டல் பண்ணாம வேற யாரா என்ன கிண்டல் பண்ண போற? நீ எனக்கு ஒரு வாக்கு கொடு. நான் செத்ததுக்கு அப்புறம் என் பணத்துக்கு நீ தான் கொள்ளி வைக்கணும். இவ்ளோ வருஷமா இல்லாத ஹிந்து முஸ்லிம் வேறுபாடு இன்னைக்கு எப்படி திடீர்னு வந்தது? யோசனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும். நான் ஹிந்து, நீ முஸ்லிம்னு நாம எல்லாரும் அடிச்சுட்டு சாவணும்னு அந்த அரசியல்வாதிங்க நினைக்கிற மாதிரி நாமே நம்ம ஒத்துமையை இழக்கணும். இந்த காலனில இது வரைக்கும் ஹிந்துவும் இல்ல முஸ்லிமும் இல்ல. ஏய், தேவையில்லாம வாய்க்கு வந்தது பேசாத. நீ இங்க வா, வாங்க. கேளு இந்த பசங்க கிட்ட, இந்த பையனோட அம்மாவை யார் கொண்டதுன்னு சொல்லுங்க பசங்களா. இப்பவாது புரியுதா?
அந்த பச்சை குழந்தைங்க கிட்ட போய் மரத்தை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்க? பிஞ்சு மனசுல நஞ்ச விதைக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சுடா. உண்மை என்னன்னு தெரியுமா உனக்கு? இங்க வா, உண்மை என்னன்னு காட்டுறவா. யாரா இவங்க? பார்வதிக்கா. இந்த ஆள் யாரு? ரஹீம் பாய். உன் பசங்களை வளர்த்தது யாரியா? பார்வதிக்கா தான். இவங்க குழந்தைங்களை நீயே காப்பாத்தல, புரியல? என் கூட வா சொல்றேன். வா 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 வா, இங்க வை உன் கைய. பாரு, நல்லா பாரு, இது முஸ்லிமோட கை, இது முஸ்லிமோட ரத்தம். இங்க பாரு, இது ஹிந்துவோட ரத்தம், ஹிந்துவோட ரத்தம். இங்க பாரு, நல்லா பாரு, ஹிந்துவோட ரத்தம், இது முஸ்லிமோட ரத்தம். பாரு, இப்ப இது ரெண்டுத்தையும் கலந்துட்டேன். இதுல முஸ்லிம் ரத்தம் எது, இந்து ரத்தம் எது? சொல்லு, பார்த்து சொல்லு, எது சொல்லு. படைச்ச கடவுளே வித்தியாசம் பார்க்காத போது நீ யார பாக்குறதுக்கு? ஏய், இது வரைக்கும் அந்த பொண்ணு சொன்ன விஷயங்கள் எல்லாமே நியாயமான விஷயங்கள் தான்டா. இப்ப சொல்லு, யார் வந்து யாரோட குடிச்சே கொடுத்தான் சொல்லு. நேத்து வரைக்கும் இதே காலையில சுகமா சந்தோஷமா நீங்க வாழல. விநாயகர் சதுர்த்திக்கு கணேசன் தூக்கி வச்சுட்டு ஜெய் கணேசா ஜெய் கணேசன் சொல்லிட்டு போல. நீ லாகிலாக இல்லல்லான்னு உன் மதத்துல வேண்டும் போது பிள்ளையார் என்ன காதை பொத்திட்டு போயிடுவார்னு நினைக்கிறியா? எவனோ ஒருத்தன் மதங்கிற பேர்ல மனுஷனை பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. நீங்களும் அவன் பேச்சை கேட்டுட்டு ஆடுறீங்களா? உங்க சமாதி மேல நீங்களே வீடு கட்டிட்டு சந்தோஷமா இருக்க முடியுமா? எனக்கு புரிஞ்சிடுச்சு விஜய் தம்பி, எனக்கு புரிஞ்சிடுச்சு. என்ன மன்னிச்சிடுப்பா, என்ன மன்னிச்சிடு. ஐயோ 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 ஐயோ. டேய் வராதீங்க, அங்க இல்லங்க. இப்ப என்ன புடுங்கிறதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஓ, கூடவே போட்டோ எடுக்கிறவங்க, பத்திரிக்கைக்காரங்க, மீடியா எல்லாரும் வந்தாச்சு. பெருசா கவர் ஸ்டோரியில பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவணும்னு பப்ளிசிட்டி பண்றதுக்கு. உங்களுக்கு இங்க என்ன வேலை? போகிறது. தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளுப்பா. இதுக்கு மேல எவனாவது உள்ள வந்தீங்கன்னா ஏரியாக்குள்ள வர கால் இருக்காது, ஓட்டு பிச்சை கேட்கறதுக்கு கை இருக்காது. ராம் ரஹீம் ஆண்டனியை நீங்க பிரிக்க நினைக்கலாம், ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்காங்க, நாங்க 3 பேரும் என்னைக்குமே ஒன்னாதான்டா இருப்போம், மனுஷங்களா இருப்போம். இங்க வந்து எங்களை பிரிக்கலாங்கிற வேலையெல்லாம் நடக்காது. மரியாதை எங்க இருந்து ஓடி போயிடுங்க, ஓடுங்க. அம்மா, அக்கா தங்கைகளா, அண்ணன் தம்பிகளா, நீங்க ஏன் எப்பவும் எங்களை தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்களோட மனசுல உங்களுக்காக ஒரு பெரிய இடமே இருந்துட்டு இருக்கு. எங்களுக்கு எந்த இடமும் தேவையில்ல, கிளம்பியா. ஏய், எங்களுக்கு எதிரா எங்க மக்களையே நீ தூண்டி விட்டு இருக்கியா? ஏய், இதெல்லாம் பார்த்துட்டு நான் விட மாட்டேன். இந்தாங்க, இது எல்லாமே உங்களுதான். போனவங்களை நினைச்சு யாரும் வருத்தப்படாதீங்க. மிச்சம் இருக்கிறவங்களாவது சந்தோஷமா இருக்கலாம். இதை வச்சு உங்க வியாபாரத்தை மறுபடியும் ஆரம்பிங்க. இனிமே எந்த முதலாளி அரசியல்வாதி உங்களுக்கு தடையா இருக்க மாட்டா, அதை நான் பாத்துக்கிறேன். இது எடுத்துக்கங்க. விஜய், நீ மனுஷன் இல்லப்பா, கடவுள். கடவுள் பண்ணி உன்னை அந்த கடவுள் நல்லா வச்சிருப்பான்பா, நல்லா வச்சிருப்பான். आपका भगवान अच्छा रखेगा भाई. எடுத்துக்கங்க. நானே இப்ப சட்டியை போட்டா அவளுக்கு டவுட் வந்துடும். வேணாம் 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 வேணாம். கடவுளே, என்னைய உயிரோட வச்சிருக்க நீ. என் சட்டியை என்னாலேயே போட முடியாத போது நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? கொண்டு போயிடுப்பா, சீக்கிரமா கொண்டு போயிடு, சீக்கிரம் கொண்டு போயிடு. பூபதி, என்ன நீ கூப்பிட்டுருக்கலாம்ல? ஐயோ, உன் கையால என்னென்ன வேலையை செய்ய வச்சுட்டேன். இந்த சட்டி போடுற வேலையை செய்ய வச்சுட்டா நல்லா இருக்காதுல்ல? இல்ல, நான் உனக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன பெரிய வேலையா? இரு. அட, எதுக்கு ஃபீல் பண்றீங்க? இங்க பாருங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் டிஃபன் கொண்டு வரேன், சரியா? இந்த சினிமால நடிக்கும் போது கை இல்லாம கால் இல்லாம எப்படிதான் நடிக்கிறாங்கன்னு தெரியல. அடச்சச்சச்ச, உண்மையான வாழ்க்கைக்கு இப்ப ரொம்ப கஷ்டம்ப்பா. இப்ப இருக்கிற டென்ஷனுக்கு ஒரு டம் அடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பூபதி, மாட்டிக்கிட்ட. லதா, லதா. ஓ, என்ன துபாய் ராஜா இங்க வந்திருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அந்த பூபதி உன்னை ஏமாத்திட்டு இருக்கான். என்ன ஏமாத்துறான்? அவனுக்கு 2 கையும் இருக்கு. ஏய், நீ என்ன சரக்கு இருக்கு போட்டிருக்கியா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லனா நீயே வந்து உன் 2 கண்ணாலையும் பாரு. வா, வாங்குறேன்ல. அவன் என்ன பண்றான்னு உன் கண்ணால நீயே பாரு. துபாய், மிஸ்டர் துபாய், இப்போ நீ உன் கண்ணால நல்லா பாரு. எனக்கு பொய் சொல்றவங்கள பார்த்தாலே பிடிக்காது. எனக்கு வர கோவத்துக்கு உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போலாம்னு தோணுது. வேணாம் லதா, வேணாம். இவனை கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டனா என்ன மாதிரி அபாக்கியசாலி அனாதை ஆயிடுவாமா. இந்த பிரச்சனைக்குள்ள நான் தானே காரணம். நான் இந்த வீட்டை விட்டு போறேன். வேண்டாம் லதா,
இப்போ உன் கண்ணு முன்னாடி இப்படி போய் சொல்றவன் நாளைக்கு எல்லார் முன்னாடியும் போய் நம்ம 2 பேருக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி தண்டோரா போட்டு சொன்னாலும் சொல்லுவாமா. நல்லதுக்கு காலையில என்ன மறந்துடலத்தா, என்ன மறந்துடு. நிலங்க பூபதி, இங்க பாருங்க துபாய், உங்களால ஒரு தன்மான மிக்க மனுஷன் எப்படி நொந்து போய் போறாரு பாத்தீங்களா? அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நாளைக்கு இவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எதுவும் பேசாதீங்க. உங்களுக்கு சூடு சொரணை இருந்ததுன்னா எங்க கல்யாணத்துக்கு வராதீங்க. Get lost from here. வாங்க பூபதி, நம்ம கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். வாங்க சார். இதுல எல்லா டீடைல்ஸ் இருக்கு சார். இதுல இருந்து இந்த அரசியல் சூழ்ச்சிக்கு பின்னாடி யாரோட கை இருக்குதுன்னு தெரியும் சார். இதுல வருத்தம் அளிக்கிற விஷயம் என்னன்னா, இதுல நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆபீசர்ஸும் சில பொலிட்டிஷியன்ஸும் இன்வால்வ் ஆயிருக்காங்க சார். இஸ் இட்? அது மட்டும் இல்ல, சட்ட ரீதியாவே எங்களால எதுவும் பண்ண முடியல சார். ஒருவேளை கமிஷனர் என்கொயரி ஸ்டார்ட் பண்ணாலும் அதை நிறுத்துறதுக்கு மேல அந்த ஆர்டர்ஸ் வரும் சார். எல்லாத்தையும் விட உயர்ந்தது நம்மளோட ஜனநாயகம், நம்ம சட்டம். அப்படி நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதுல சார் எனக்கு தெரியும், நல்ல அரசியல்வாதிகள் உட்கார வேண்டிய இடத்துல இப்போ ரவுடிஸும் குண்டாஸும் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாரதி, உங்களை ஏதாவது வேலை செய்ய விடாம தொந்தரவு பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் ஹோம் மினிஸ்டர் கிட்ட பேசுறேன். இந்த விஷயம் டெல்லி வரைக்கும் போயிடுச்சு. டெல்லியில இருந்து நம்ம மாநிலத்துக்கு, மாநிலத்துல இருந்து நம்ம ஊருக்கு, நம்ம ஊர்ல இருந்து நம்ம வீட்டுக்கே வந்துருச்சு. கபாலி, நான் என்னன்னு சொல்றது, என்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அடுத்ததான் என்ன ஆப்பு வைக்க போறானுங்களோ தெரியல. இது எல்லாத்தையும் செய்யறது யாரு? அதான் அந்த பேப்பர் பா. அந்த பேப்பர்ல வந்தத பார்த்தா கமிஷனர் பொங்கிட்டாரு. அது என்னையா பேப்பர்? அதுதாயா ஏதோ புரட்சின்னு பிளாக் அண்ட் ஒயிட் பேப்பர் நடத்துறாளே அந்த பொண்ணுதான். டேய் பாபே, தூக்குடா அவள. நீ இங்க இருக்கியாடி? இவ்வளவு பெரிய மனுஷங்களோட போட்டோ எல்லாம் இங்க வச்சிருக்க, பெரிய பெரிய விஷயங்களை பத்திரிகையில எழுதுற, உன் முன்னாடி வந்து இந்த மாதிரி கண்டபடி பேசிட்டு இருக்கான், பாத்துட்டு இருக்க. உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் சொல்லு? சொல்றேன் சொல்றேன். எங்க பாருங்க, உங்க பணம் எல்லாம் பேங்க்ல சேஃபா இருக்கு. யாரும் பயப்பட தேவையில்லை. பாரு, நாளைக்கு காலையில இவங்கள ஃபிளைட்ல துபாய்க்கு அனுப்பி. புரிஞ்சுதா? ஓகே. இந்த எல்லாரும் ஏறுங்க. ஏய், விட்டுடு. அக்கா, இதோ வந்துட்டேன். அக்கா, உள்ள வரலாமா? வா உள்ள. என்னக்கா தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, என்ன இது? ஆமாமா, உங்க மாமா ரொம்ப நல்லவரு, சமூக சேவகர்னு சொல்லி நம்பிதான் என் வாழ்க்கையே வீணா போயிடுச்சு. அக்கா, மாமா இவ்வளவு மோசமானவருன்னு என்னால நம்பவே முடியல. நம்பிதாமா ஆகணும். நானே இதெல்லாம் கண்ணால பார்த்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்கேன். இந்த எல்லா சீடிஸும் எடிட் பண்ணிருக்கேன். இங்க பாரு பாரதி, இந்த சீடிஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் சன் டிவி, ராஜ் டிவி, கலைஞர் டிவி எல்லா சேனலுக்கும் கொடுத்துரு. நான் இன்டர்நெட்ல நியூஸ் பேப்பர் எல்லாத்துக்கும் மெயில் அனுப்பிடுறேன். நாளை காலையில சென்னை மக்கள் எல்லாம் கபாலீஸ்வரனோட உண்மை சுயரூபத்தை டிவில பார்க்கணும், பேப்பர்ல படிக்கணும். அக்கா, I'm really very proud of you. It's okay பாரதி, make it fast. பாரதி, அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து
அரசியல் பண்ண பாக்குறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த சீடியை கொடு. அத கொடுக்காத. நான் அதை எங்க கொண்டு போய் சேர்க்க சொன்னா அங்க கொண்டு போய் கொடுத்துரு. ஏய். சீக்கிரம் போயிடுமா. ஏய் பரதை நில்லு. பரதை பரதை நில்லு. ஏய் சீடியை கொடு. தரமாட்டேன். கொடு. ஏய் நான் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். அக்காவும் தங்கச்சி சேர்ந்து எனக்கே ஆப்பு வைக்கிறீங்களா? விட மாட்டேன்டி. ஏய், விடு. ஏய். 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 ஜேர்னலிசம் படிச்சிருக்காளா? இந்த நாட்டையே திருத்த போறாளா? அவளுக்கு தான் அறிவே இல்ல. நீ என் பொண்டாட்டி தானே. தாலி கட்டின புருஷனுக்கு அகேன்ஸ்ட் ஆகி துரோகம் பண்ண பாக்குறீங்க? துரோகம் பண்ணுவேன். பொண்ணுங்களை விக்கிறது நிலத்துக்காகவும் பணத்துக்காகவும் மனுஷங்களோட உயிரையே பறிக்கிற கேவலமான ஆளு தானே நீங்க. சேச்சே, உங்களை போய் என் புருஷனை சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குது. ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே வேளை சாப்பாடு கிடைச்சாலும் போதும். ஆனா நேர்மையான புருஷன் இருந்தா போதும்னு தான் நினைப்பாங்க. உங்களை மாதிரி ஒரு தேச துரோகி அயோக்கியன எந்த பொண்ணுமே புருஷனா ஏத்துக்கவே மாட்டா. ஏய், இன்னும் ஒரு வார்த்தை பேசுன சாவடிச்சிருவேன். நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு நாய் மாதிரி ஒரு மூலையில போய் உட்கார்ந்து இருக்கணும். இல்லன்னா உன்னை என்ன பண்ணுவீங்க? சாகடிப்பீங்க, அவ்வளவுதானே. இந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் நான் உயிரை விட தயாரா இருக்கேன். ஆனா என் முயற்சி மட்டும் விட மாட்டேன். உனக்கு தாலி முக்கியமா நாடு முக்கியமா? ஆமா, எனக்கு இந்த தாலியை விட என் நாடுதான் முக்கியம். ஏய். இவரு கபாலீஸ்வரர், ஊருக்கு கபாலி. வேற யாரும் இல்ல, என் அக்காவோட புருஷன். இவரு ரொம்ப நல்லவருன்னு எங்க அக்கா இவரை இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவருக்கும் அண்டர் வேர்ல்டுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு. இந்த நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் விரோதமா எந்த செயலையும் செய்யாதீங்கன்னு எங்க அக்கா தடுக்க முயற்சி பண்ணா. நம்ம வாழ்றதுக்கு இவ்ளோ பணம் அவசியம் இல்ல, தயவு செஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் விட்டுடுங்கன்னு எங்க அக்கா கெஞ்சி கேட்டுட்டா. ஆனா இது எதையுமே அவர் காது கொடுத்து கேட்கவே இல்ல. சமுதாயம் கெட்டு போறத பார்த்த எங்க அக்கா இவரை எப்படியாவது போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணா. பத்திரிகையாளர்களுக்கும் டிவி சேனல்ஸ்க்கும் இவன் பண்ற வேலையை காட்டி கொடுக்கணும்னு எல்லா ஆதாரங்களையும் சேகரிச்சு கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வச்சா. இன்டர்நெட்ல அனுப்புறதுக்கு முன்னாடி அதை எப்படியோ இவர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கபாலி எங்க அக்காவையும் கண்ணு முன்னாடி கழுத்து நெரிச்சு கொண்டுட்டான். மிஸ் பாரதி அவங்க செய்த தப்ப மறைக்கிறதுக்காக இந்த கேஸ்ல ஏன் கட்சிக்காரரான மிஸ்டர் கபாலீஸ்வரர் மேல தேவையில்லாத குற்றச்சாட்டை சொல்றாங்க. உண்மை என்னங்கிறத இந்த கோர்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்ணால பார்த்த சாட்சியான மிஸ்டர் பாலாஜிய சாட்சி கூண்டுக்கு அழைக்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், எங்க முதலாளிக்கு சௌந்தர்யா யாருன்னு கூட தெரியாது. அழகெல்லாம் பார்க்காமலே அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அவங்க சொத்துக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கும் அவங்களுக்கும் ஆரம்பத்துல இருந்தே சம்பந்தம் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட கேட்டா, நம்ம முதலாளி ரொம்ப நல்லவரு, சமுதாயத்துல அவருக்கு நல்ல கௌரவம் இருக்கு, நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற உறவு இதுக்கு மேல நீடிச்சா நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். ஆனா அவன் என் பேச்சு கேட்கவே இல்லை யுவர் ஆனர். என் முதலாளி ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து சௌந்தர்யா என்ன வீட்டுக்கே வர சொன்னாங்க. நானும் அவங்களும் ஒரே பெட்ல இருக்கும் போது திடீர்னு ஐயா அங்க வந்துட்டாரு. எங்களையும் பாத்துட்டாரு. அவரோட முகத்தை பார்க்க பயந்துட்டு அந்த இடத்துலயே எதை பத்தி யோசிக்காம தூக்கு மாட்டி செத்துட்டாங்க யுவர் ஆனர். இவன் சொல்றது எல்லாமே போய். எங்க அக்கா அப்படிப்பட்டவே இல்ல. நீங்க என்ன மன்னிக்கணும் மை லார்ட். எனக்கு சௌந்தர்யா கூட மட்டும் இல்ல, அது எனக்கு இந்த பாரதிக்கு கூட சம்பந்தம் இருக்கு. இவன் போய் சொல்றான். என்ன சொன்ன? எங்க அக்கா மனம்லாம் மேடம் நிறுத்துங்க. மேடம் அமைதியா இருங்க. நிறுத்துங்க மேடம். வாங்கன்னு சொல்றல. சொன்னா கேளுங்க.
நீ எதுக்கு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க? இப்ப கண்ணீர் வடிக்க வேண்டியது நீ இல்ல, கண்ணீர் வடிக்க வேண்டியது இந்த நாட்டுடைய சட்டம், நியாயம், தர்மம் தான். அது எதுவுமே இங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. பாரதி, திரௌபதி முந்தானைய சபையில எழுத்ததுனால அவ கெட்டவன் அர்த்தம் கிடையாது. இந்த நாட்டை எத்தனையோ பேர் அபகரிக்க பார்த்தாங்க, அதனால பாரத தாய் கெட்டவன் அர்த்தம் இல்ல. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நீ தனியா இருக்கிற வரைக்கும் இந்த நாய்ங்க எல்லாம் குறைச்சிட்டு தான் இருக்கும். இனிமே நீ தனியாள் இல்ல, உனக்கு துணையா நான் இருக்கேன். சும்மா இருக்க மாட்டேன், உனக்கு காவலா இருக்க போறேன். எவன் வரான்னு பாக்குறேன். உன்கிட்ட ஒருத்தர் நெருங்க முடியாது. ஆனா என்ன பத்தி உன்கிட்ட சொல்லணும்னா, நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் ஏமாத்தினதில்ல, துரோகம் பண்ணதில்ல, ஆசை வார்த்தை பேசினதில்ல. சிகரெட் பிடிக்கிறதுனால அந்த வாசனை இருக்குமே தவிர என் மனசுல எந்த கரையும் இருக்காது. நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. செட்டப்பு கெட்டப்பு எல்லாம் ஓகே. ஆனா எனக்கு 2 கை மட்டும் இல்லை. என்ன பண்றது? அவன் என்ன பத்தி ஒரே ஒரு உண்மையை சொன்னதுக்கு அவனை மர்டர் பண்ண போயிட்டான். எனக்கு 2 கை இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னு என்ன கொத்தி கைமா பண்றது மட்டும் கேரண்டி. அவன் வந்துட்டா போல இருக்க. பூபதி, இது குடிங்க. என்ன இது? பூஸ்ட், நல்ல சக்தி கிடைக்கும். குடிங்க. நல்லா இருக்கு. பூஸ்ட் கொடுத்துட்ட, எல்லா வேலையும் நீயே பாத்துக்கிற. ஆனா மீதியெல்லாம் எப்படிமா? இங்க பாருங்க, அப்படிலாம் பேசாதீங்க. கடவுள் நமக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கிறது நம்ம அதிர்ஷ்டம். அந்த கடவுளை பத்தி மட்டும் பேசாதல்லதான். அந்த கடவுளை பத்தி பேசவே பேசாத. அவன் கருணையே இல்லாத ஒரு கல்லு. அழகான பொண்டாட்டி கண்ணு முன்னாடி நிக்க வச்சுட்டு என்ன எதுவுமே பண்ண முடியாம செஞ்சுட்டானே, அவன் ஒரு துரோகி. மனுஷங்களுக்குன்னு உறுப்புகளை உருவாக்கி அதை என் கண்ணெதிரவே தூக்கி போட்ட மிகப்பெரிய பாவி அவன். அந்த கடவுளை போய் என்ன கும்பிட சொல்றீங்களா? எனக்கு அழகான மனைவியை கொடுத்து நல்ல வாழ்க்கையை கொடுத்து, ஆனா 2 கைகளை மட்டும் பறிச்சான். அதுக்கு என்ன அர்த்தம்? இது எந்த ஜென்மத்துல நான் பண்ண பாவம்? எதனால உங்களுக்கு ஏன் மேல இப்படி ஒரு கோவம்? அந்த கண்ணப்பர் என்ன பண்ணாரு? அந்த கடவுளுக்கே கண்ணு இல்லைன்னு சொல்லி தன்னோட கண்ணை பிச்சு அந்த கடவுளுக்கு கொடுத்தாரு. சிறுதொண்டா நாயனார் உன்னோட பசிக்காக தான் குழந்தைய பீஸ் பீஸ் ஆக்கி உன் வயிறு ஃபுல் ஆகிறதுக்காக அவரு படைச்சாரு. அவருக்கு நீ அருள் கொடுத்த. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு தண்டனை? நான் உங்ககிட்ட என்ன ஃபுல் பாடியா கேட்டேன்? ஆஃப்டர் ஆல் 2 கையை தானே கேட்டேன். இனி பொறுக்க முடியாது. என் அழகான மனைவியை கட்டி தழுவாத இந்த கை இல்லாத போது இந்த தேகம் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த தேகம் எனக்கு தேவையில்லை. இந்த உயிரை எனக்கு தேவையில்லை. ஏமா, என்ன சீக்கிரம் வந்து கொண்டு போன்றல. என் உயிரை எடுத்துட்டு போ, சீக்கிரம் எடுத்துட்டு போ. நான் உயிரோட வாழ்றதுக்கு தகுதியே கிடையாது. என்னங்க? எனக்கு கை வந்துருச்சு லதா. எனக்கு கை வந்துருச்சு. எனக்கு கை வந்துருச்சு லதா. எனக்கு கை வந்துருச்சு லதா. கை வீசம்மா, கை வீசு. லைட் அணைக்கலாம், கை வீசு. உன்னை தூக்க போறேன், கை வீசு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கை வீசு. கை வீசம்மா, கை வீசு. இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். எனக்கு கை வந்துருச்சு. எல்லாம் அந்த கடவுளோட ஆசீர்வாதம், உன்னோட அதிர்ஷ்டமா. பாத்தீங்களா, கடவுள் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு 2 கையும் கொடுத்துட்டாரு. அப்படியே அந்த கடவுள் கிட்ட எனக்காகவும் வேண்டிக்கோங்க, எனக்கு ஒரு காலை கொடுக்க சொல்லி. இன்னொரு காலா? 3 காலை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? எனக்கு இருக்கிறதே ஒரு கால் தாங்க. என்னது? இருங்க. ஐயோ ஐயோ. கருடா, அந்த விஜய் நம்ம வழியிலெல்லாம் குறுக்க வந்துகிட்டு இருக்கான். அந்த லட்சுமி நகர் ஆகஸ்ட்ல யோகராஜ் நகரா மாறணும். அப்படின்னா அந்த லட்சுமிபதி நமக்கு எதிரா வராம பாத்துக்க. இந்த விஷயம் உன் மகளுக்கோ இல்ல உன் பிள்ளைங்களுக்கோ தெரிஞ்சதுன்னு வை, உன் குடும்பத்துல யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. ஜாக்கிரதை.
அவன்? நீங்க இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? அத பத்திலாம் நீ கேட்காதம்மா, நீ போய் தூங்கு போ. அப்பா எதுக்குப்பா என்ன போன்றீங்க? நான் உங்களோட பொண்ணு தானே, எனக்கு உங்க மேல அன்பு இருக்கும்ல. போன்னு சொல்றல. ஆனா இங்க பாருண்ணா, அப்பா எதுக்கும் டென்ஷனா இருக்காரு. என்னன்னு கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்பா என்னப்பா என்னாச்சு? நான் இருக்கேன்ல, எதுக்கு பயப்படுறீங்க சொல்லுங்க. யாருப்பா அவன்? சொல்லுங்க. என்ன சொல்ல? என்னத்த சொல்ல? நீ அந்த யோகராஜ் பையனை காதலிக்கிற. நான் உனக்காக தாமா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். யோகராஜ் பையன் ரொம்ப நல்லவன். ஆனா அவங்க அப்பா யோகராஜ் கெட்டவன், ரொம்ப கெட்டவன். அவன் ஆடுற விளையாட்டுல நான் பொம்மையா போயிட்டேன். அவங்க ஆட்டத்துல நம்ம லக்ஷ்மி நகர் போயிடும், இல்லனா இந்த லக்ஷ்மணன் போயிடுவான். ஏப்பா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானேப்பா. ஐயோ நீ என்னமா பண்ணுவ? நீ அழக்கூடாது. விஜய் இங்க வா, இவளை கூட்டிட்டு போய் சாப்பிடுவே. போ போ. சாப்பாடுலாம் இருக்கட்டும், முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க. வந்தது யாரு? சொல்றேன்ப்பா, டைம் வரும்போது சொல்றேன். இப்ப வேணாம், நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. இல்லப்பா சாப்பிடுங்கன்னு சொல்றல, போங்க. இந்த விஷயம் உன் மகளுக்கோ இல்ல உன் பிள்ளைங்களுக்கோ தெரிஞ்சதுன்னு வை, உன் குடும்பத்துல யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. ஜாக்கிரதை. உட்காரு. லக்ஷ்மணன், என்ன இங்க எதுக்காக வர சொன்னீங்க? இங்க பாரு லக்ஷ்மணா, இதுவரைக்கும் நீ பார்த்த வில்லன்கள் எல்லாம் எதையாவது ஒண்ணு விரும்புனாங்கன்னா அதை சொந்தமாக்கிக்குவாங்க. ஆனா நான் அந்த மாதிரி இல்ல. இஷ்டப்பட்ட ஒரு பொருளை யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம நஷ்டமும் ஏற்படாம அதை நான் வாங்கிக்குவேன். இப்ப உன்னோட சம்பந்தி யோகராஜ் கூட சேர்ந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டணும்னு முடிவு பண்ணிருக்காரு. அதுக்காக இந்த சூட் கேஸ்ல 5 கோடி இருக்கு. உன் எதிரில இந்த அக்ரிமெண்ட் பேப்பர் இருக்கு, கூடவே 2 கோடி சொத்து இருக்கு. இது அரசாங்க விதிகள் படி கரெக்டான வேல்யூவேஷன். இந்த பேப்பர்ல கையெழுத்த போட்டு பணத்தை எடுத்துட்டு போ. இது சரியான டீல். அது அது என்னால என்னப்பா லட்சுமணா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீ கோடீஸ்வரன் ஆயிட்டாயா? டேய் யோகராஜ், என் வீட்டுக்கு என்ன கேட்டு வந்த? இன்னைக்கு என் வாய்க்கு மண்ணை போட்டு. கூல் டவுன் கூல் டவுன். உனக்கு இப்ப இருக்கிற ஃபீலிங்குக்கு இத கொஞ்சமா போட்டா மொத்த உடம்பு கூல் ஆயிடும். எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். வேண்டாமா? வேண்டாம் சொல்றல, எனக்கு வேண்டாம். உட்கார் உட்கார் உட்கார், குடி. அப்படிதான் கட 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 கடன்னு குடிச்சிடு. கொஞ்சம் தான், இன்னும்
கொஞ்சம் தான். குடிச்சிரு குடிச்சிரு. குடிச்சிரு. யோகராஜ், அயோக்கியண்டா அயோக்கிய. எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்துறீங்க. யோகராஜ் அயோக்கியா, என்னை ஏமாத்தினா நீங்க நல்லாவே பண்ணுவீங்க. லக்ஷ்மி நகர் இன்னிலிருந்து யோகராஜ் நகர். தேங்க்யூ தேங்க்யூ. லக்ஷ்மணா, லக்ஷ்மணா, உன் வீடு அங்க இருக்கு, பார்த்து போ. என்ன அது இருக்கு, ஜாகிரதை. பாருங்க, ராத்திரி ஃபுல்லா குடிச்சிட்டு டிராபிக்ல ரோட கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. இல்ல, எங்க அப்பா குடிக்க மாட்டாரு. எங்க அப்பா குடிக்க மாட்டாரு. இது கொலை, இது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை. ஓ டாக்டர், போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்கல்ல, அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க அவங்களுக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல பாடியில ஆல்கஹால் கண்டென்ட்ஸ் இருந்தது. இட் இஸ் ட்ரூ. திஸ் இஸ் தி ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை வாங்கிக்கோங்க. சட்டப்படி இப்ப பாடியை நீங்க எடுத்துட்டு போலாம். என்ன ரிப்போர்ட்? சட்டம் உங்கள்தா, கோர்ட் உங்கள்தா. அப்புறம் எதுக்கு ரிப்போர்ட்? அதான் போயிட்டாரு. இதை வச்சு நான் என்ன பண்றது? அம்மா லட்சுமி, அதான் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல, இதுக்கு மேல ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கன்னு சொல்லுவீங்க, அதானே? அட, நீங்க எது கோவப்படுறீங்க? உங்க நிலைமையை பார்த்தா எனக்கே பாவமா ஐயோ, நீங்க கஷ்டப்படாதீங்க சார். நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா அந்த கண்ணீர் இவர் மேல பட்டு பொசிக்கிடுவாரு. செத்ததுக்கு அப்புறமாவது இவரை நிம்மதியா போக விடுங்க. போங்க போங்க சார். மாமா, நான் செத்ததுக்கு அப்புறம் அப்பா என் பணத்துக்கு நீ தான் கொள்ளி வைக்கணும். என்னம்மா வளர்ற? ஓ அப்பா சாவுக்கு காரணம் நானா? ஆமா, உங்களாலதான் எங்க அப்பா செத்துட்டாரு. சட்டத்துக்கிட்ட இருந்து நீங்க வேணா தப்பிச்சுக்கலாம், ஆனா என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. அன்னைக்கு நீங்க வந்து பேச சம்மந்தம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. லட்சுமி நெல்லு. கேட்டியாப்பா அவ சொல்றத? குடிசையில இருக்கிறவங்க யோகியதை இப்படிதான். அரண்மனையில இருக்கிறவங்களோட உண்மையான சுயரூபம் இப்ப தெரிஞ்சு போச்சு டாட். கோடி கோடியா பணத்தை கொட்டி வச்சிருந்தாலும் இந்த சமுதாயத்துக்கு நீங்க ஒரு துரோகி தான். இன்னொரு விஷயம், இன்னையில இருந்து நமக்குள்ள இருக்கிற இந்த அப்பா பையங்கிற உறவு இன்னையோட முடிஞ்சு போச்சு. அர்த்தமே இல்லாத பணத்தை புடிச்சுக்கிட்டு ஒரு பணமா வாழ்றதுக்கு பதிலா என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டவளோட ஒன்னா வாழ்றதா எனக்கு பிடிச்சிருக்குப்பா.
வா லக்ஷ்மி. விக்கி ப்ளீஸ் போகாத, நில்லு. கோவிந்தா 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 கோவிந்தா. அண்ணா அண்ணா, அன்னைக்கு அப்பா கிட்ட வந்து பேசினது இவன் தான். ஆமா, அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தது நான் தான். இன்னைக்கு உங்க 2 பேரையும் கொல்ல வந்திருக்கிறதும் நான் தான். இதுல வச்சுதான் உங்க 2 பேரையும் சாம்பலாக்க போறேன். வீட்டுக்கு மூத்த புள்ள நான்டா. முதல்ல எனக்கு சமாதி கட்டுங்க, அதுக்கப்புறம் அவளுக்கு சமாதி கட்டலாம். வாங்க 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 வாங்கடா, வாங்க 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 வாங்க. ஹலோ, ஏய் தைரியம் தான் வெளிய வாடா. எங்க வெளிய வந்தா உன்னை கொன்னுடுவேங்கற பயத்துல உன் ஆளுங்களை அனுப்பி என்ன கொல்லலாம்னு பாக்குறேடா. தைரியம் தான் வெளிய வாடா. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா வெளிய வா. நல்லா இருக்குடா. இவ்வளவு தூரம் உன்னை பேச விட்டது என் தப்புடா. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா நாளைக்கு ராத்திரி நடக்க போற சிவராத்திரி பூஜைக்கு வாடா. அங்க வந்து என்ன கிழிக்க முடியுமோ கிழிச்சுக்கடா. வரேன்டா வரேன்டா, அந்த பூஜைக்கு நான் வரேன். வா மவனே, அதான் உன்னோட கடைசி பூஜையா இருக்கும். வரேன். உங்க அப்பனுக்கு பூஜை போடுறியா? வா, இனிமே உனக்கு வருஷா வருஷம் பூஜை போடுவாங்க. வா, வந்து உனக்கு வச்சுக்கிறேன். ஹலோ, கபாலி கைலாசத்துக்கு போய் சேர்ந்துட்டா. இனி என்னோட கதி என்னாக போகுதோ? சிவ சிவா சிவ சிவா. ஹலோ கமிஷனரே, எனக்கு செக்யூரிட்டி வேணும். இந்த கபாலிய நாய மாதிரி சுட்டு தள்ளிட்டாம நம்மள சும்மா விட்டுருவானா நம்ம? சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். எதுவும் ஆகாது. எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். ஓகே சார். இம்பாசிபிள். அந்த விஜய் நல்ல காரியத்தை செஞ்சிருக்கான். இந்த நேரத்துல நான் போய் உங்களுக்கு உதவி செஞ்சேன்னா நான் போட்டிருக்க இந்த காக்கி யூனிஃபார்முக்கு துரோகம் பண்ற மாதிரி.
எந்த காக்கி சட்டையை போட்டுட்டு இவ்வளவு நாளா அநியாயம் அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தியோ அதே காக்கி சட்டையை போட்டுட்டு உன்னை கொல்ல வந்திருக்கேன்டா. ஏய், கெட் பேக். ஐ சே கெட் பேக். இந்த சேருக்காக தானே ஜாதி மதம் மொழி நிறம்னு மக்களை கூறு போட்டு வித்துட்டு இருக்கீங்க. இனிமே இந்த சேர் இருக்க கூடாது, நீங்களும் இருக்க கூடாது. சாவுடா. இந்த சேருக்காக சாவடிப்பீங்களா? இப்ப நீங்களே சாவுங்கடா. சாவுங்க. இந்த கொலைகளை பத்தி நீ ஏதாவது சொல்ல நினைக்கிறியா? சொல்றத கேட்கிறவன் நடுத்தரமானவன், சொல்லியும் கேட்காதவன் கேவலமானவன். சொல்றத அப்படியே செய்யற ஒருத்தன் தான் மனுஷன்னு சொல்லுவாங்க. செஞ்சியான்னு கேட்கறதுல உங்க டைம் வேஸ்ட், இந்த கோர்ட்டோட டைம் வேஸ்ட், இந்த நாட்டோட டைம் வேஸ்ட். என் கடமையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், உங்க கடமையை நீங்க செஞ்சு முடிங்க. டோன்ட் வேஸ்ட் டைம். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். சச்சுபாய் தேவராஜ் பாட்டேல், எதிர்கட்சி தலைவர் சந்திரசேகர், நீதிபதி ஜெகநாத், பில்டர் யோகராஜ், போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிவனஞ்சப்பா, ரவுடி கபாலியை பொதுமக்கள் முன்னிலையில் அவர்களை கொலை செய்த குற்றத்திற்காக குற்றவாளி விஜய்க்கு இன்று நீதிபதி வெங்கடாச்சலம் தூக்கு தண்டனையை விதித்திருக்கிறார். அந்த புறம்போக்கு என்ன கொண்டுட்டதா நினைக்கிறாங்க. இந்த உலகமும் நான் செஞ்சுட்டதா நம்பிடுச்சு. நான் புல்லட் ப்ரூஃப் போட்டிருந்தது அவருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு எப்படி தெரியும்? விஜய், விஜய், உன்னை விட நான் புத்திசாலிடா. நான் சாக மாட்டேன். விஜய், நாளைக்கு உனக்கு தூக்கு. உனக்குன்னு கடைசி ஆசை ஏதாவது இருக்கா? அங்க இருக்கிறது தான் நம்ம வீடு. இதெல்லாம் சும்மான்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. பெரும்பாலான ஜனம் சும்மா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த நோக்கமும் இல்லாம சும்மா செத்துடுறாங்க. சில பேர் நிறைவேறாத ஆசையோட சாகுற வரைக்கும் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் எப்ப சாவோன்னே தெரியாது இல்ல. ஆனா நான் அப்படி இல்ல. நான் சும்மாவும் இல்ல, சும்மா வாழ்ந்ததும் இல்ல, சும்மா சாக போறதும் இல்ல. சாகிறதுக்கு முன்னாடி எதுக்கு சாக போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாக போறேன். என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி எவனாவது இருப்பானா? நான் இந்த சமுதாயத்துக்கு என்னால முடிஞ்சதை செஞ்சிருக்கேன். எங்க அம்மா ரவுடின்னு எனக்கு பச்சை குத்தி விட்டு சாகர வரைக்கும் என் கண்ணு முன்னாடி முழிக்காதரான்னு என்னை அடிச்சு விரட்டி விட்டாங்க. அதனால இந்த சமுதாயத்துல எங்க அம்மாவுக்கு முன்னாடி, இந்த மக்களுக்கு முன்னாடி
நான் தூக்குல தொங்கணுங்கிறது தான் என்னுடைய கடைசி ஆசை. நான் பிறந்த பூமியை எப்போதும் காக்கும் புத்திரனை வளர்ந்து விடு. அன்னை தமிழ் புகழை உலகிற்கு உரைக்கும் உத்தமனாய் வளர்ந்து விடு. நீ நியாயத்தை மதித்து அம்மா, சாகுற வரைக்கும் என் முகத்துல முழிக்காத போடான்னீங்க. அது நான் சாகுற வரைக்கும்னு எனக்கு இப்பதாம்மா புரிஞ்சுது. இன்னைக்கு நான் சாக போறேங்கிறதுனால என் முகத்தை பார்க்க வந்தீங்களாமா? நான் சாகுற வரைக்கும் உன் முகத்துல முழிக்க மாட்டேன் தப்பான்னு சொன்னேன். ஆனா பத்திரிக்கையில உன் போட்டோவை பார்த்ததும் என்னால தாங்க முடியலப்பா. எப்படி பாருக்க, இன்னைக்கு நீ சாமை மாஸ்டரோட பேரன் எனக்கு சொல்லிக்கிறதுல எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நான் உனக்கு கதை சொல்லி வளர்த்ததுக்கு நீ எனக்கு நன்றி கடனை செலுத்திட்ட. இன்னைக்கு என்னோட பையன் இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணிருக்கான். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுல ஒன்னே ஒண்ணுதான், இன்னொரு ஜென்மம் ஒண்ணு இருந்தா நீதான் எனக்கு பையனா பிறக்கணும். நீதான் என் பிள்ளைய பிறக்கணும்பா. இந்த ஜென்மத்துல நான் உங்களுக்கு மகனா பிறந்து என்னம்மா பண்ணிருக்கேன்? கண்ணீரும் துக்கமும் தான் மிச்சம். அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்ல மகன் பிறக்கணும்னு வேண்டிக்கங்கம்மா. டேய், நீ அன்னைக்கு தப்பு பண்ணி என் கண்ணுல கண்ணீரை வர வச்சு, ஆனா இன்னைக்கு இந்த சமுதாயத்துல இப்படி ஒரு நல்ல பிள்ளைய கொடுத்திருக்கேன்னு கண்ணீர் வர வச்சிருக்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு கவலை தான் பாருக்கு, நம்ம வம்சத்தோட பேர் சொல்றதுக்கு இனிமே யாருமே இல்லாம போயிட்டாங்கப்பா. ஏன் இல்லம்மா? நான் உங்க மருமக இருக்கேன். உனக்கு புத்திகித்தி கெட்டு போயிடுச்சா? நாளைக்கு காலையில தூக்கு கயிறு என் கழுத்துல விழப்போகுது. அதுக்கு முன்னாடி இந்த தாலியை தூக்கு கயிறா கட்டிக்க போறியா? கெட்டவனுக்கு மனைவியா 100 வருஷம் வாழறதை விட உங்களுக்கு மனைவியாகி ஒரு நாள் வாழ்ந்தா கூட போதும். இல்ல பாரதி, எனக்கு என்னைக்குமே அந்த பாக்கியம் இல்ல. டேய், நீ ரவுடி இல்லப்பா, ரவுடி இல்ல, நீ நல்லவன். இந்த நாட்டுக்கு நீ எவ்வளவு நல்லது செஞ்சிருக்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இங்க குடுமா, என் பையன் ரவுடி இல்ல. இந்தப்பா, இந்த தாலிய கட்டு. என்ட்ரி ஃப்ரீ. எவனோ ஒருத்தன் சாக போறான், அவன் எப்படி சாக போறான்னு பாக்குறதுக்காக வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இந்த கைத்துல தொங்க போறேன். என் கண்ணு மொழி பிதுங்கி வெளியே வரப்போகுது. என் நாக்கு அப்படின்னு வெளியே வரப்போகுது. இந்த உடம்பு அப்படியே துடி துடிச்சு உயிர் பிரியறத பார்த்துட்டு இங்க இருந்து அப்பாடா நிம்மதியா கிளம்பிடுவீங்க. என்னோட சாப்டர் க்ளோஸ், ஃபினிஷ். ஆனா உங்க சாப்டர் இன்னும் க்ளோஸ் ஆகல. இன்னைக்கு ராத்திரி இதே விஷயத்த கிரைம் ஸ்டோரியில அப்படியே இன்னும் சுவாரஸ்யமா போடுவாங்க. அது எல்லாத்தையும் பார்த்து நல்லா ரசிச்சு விவாதம் பண்ணி சூச்சு போயிட்டு போய் படுத்துருங்க. அவ்வளவுதான்.
என்ன நடந்தாலும் சரி உங்களுக்கு கவலையே இல்ல. இந்த நாட்டுல எவன் செத்தா எனக்கு என்னன்னு ஜாலியா இருப்பீங்க. இந்த ஆட்டோட தலையை வெட்டும் போது எல்லாரும் உம்முன்னு பாத்துட்டு இருப்பாங்களே, அது மாதிரி பாத்துட்டு கிளம்பி போயிடுங்க. என்ன கேட்டாலும் என்ன பார்த்தாலும் என்ன சொன்னாலும் நீங்க எல்லாம் திருந்தாதீங்க. தண்ணி இல்ல, ரோடு இல்ல, லைட் இல்ல, இந்த மாதிரி சமுதாயத்துல வாழ்ந்து பழகினவங்க நீங்க எல்லாம். இந்த நரகத்தையே சொர்க்கம் வேற நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. ஓட்டு கேட்டு வரவங்க கிட்ட ரோடு நல்லா இல்ல, தண்ணி வரல, லைட் இல்லன்னு சொல்ல தெரியாது. எதையும் எவங்கிட்டயும் கேட்கறதுக்கு தைரியம் இல்ல, நடுங்கி வாழ வேண்டியது. கேட்டா எனக்கு என்னங்கிறீங்க, அவனும் அதே தான் சொல்றான், எனக்கு என்னங்கிறான். என்னைக்கு மாற போதோ தெரியாது. பக்கத்து வீட்டுல ஒரு பிரச்சனை, நம்ம வீட்டுக்கு வரல, நம்ம வீட்டுக்கு வரும்போது பாத்துக்கலாம்னு நிம்மதியா இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்ல. மகாத்மா காந்தியும் சுபாஷ் சந்திர போஸும் மறுபடியும் நம்ம நாட்டுல பிறக்கணும்னு சொல்லுவீங்க. ஆனா அது ஏன் வீட்டுல வேண்டாம், பக்கத்து வீட்டுல பிறக்கட்டும்னுவீங்க. குத்த சொல்லி பழகி போன மக்களாச்சு நீங்க. வெளி உலகத்துல எவ்வளவு கெட்டது நடந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு ஒண்ணும் நடக்காத மாதிரி அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவீங்க. எவன் எப்படி வந்தா எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு வாழ்றது சுயநலம் ஐயா. அந்த சுயநலத்தினாலதான் உங்க ஓட்டையே நீங்க விக்கிறீங்க. ஜாதிக்காக, மதத்துக்காக, மொழிக்காக, பணம், வேஷ்டி, சாராயம், பணத்துக்காக ஓட்டையே மாத்தி போடுறவங்க தானே நீங்க. அந்த பணத்தை வச்சு நான் நல்லா இருந்தா போதும், நாடு நாசமா போனா எனக்கு என்ன. இதுதான் உங்க சுயநலம், இதுதான் நீங்க செய்யற பாவம். இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற கஷ்டத்தை நாளைக்கு உங்க பிள்ளைங்களும் அனுபவிப்பாங்க, அதை மறந்துடாதீங்க. ஒரு சின்ன குச்சியை வெட்டி உடைச்சிடலாம், ஆனா அதே குச்சியை சேர்த்து வச்சு கட்டினீங்கன்னா ஒரு மரமா மாறும், உடைக்க முடியாது. என் மாஸ்டர் எனக்கு சின்ன வயசுல கத்து கொடுத்த பாடம் இன்னைக்கு வரைக்கும் மறக்காம வச்சிருக்கேன். மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா சாதிக்க முடியாது எதுவுமே இல்லைன்னு ஏன் உங்களுக்கு புரியல? என்ன அப்படியே சில மாதிரி நின்னுட்டீங்க? என்னடா மெண்டல் மாதிரி பேசுறான்னு பாக்குறீங்களா? நாளைக்கு இன்னொருத்த வருவான், அப்போ நீங்க திருந்தாதீங்க, இப்படியே இருங்க. செத்து போன மக்களுக்கு நடுவில் வாழ்ந்து சாவறத விட இப்பவே செத்துறது மேல். அண்ணா சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு, கிளைமேக்ஸ் ஓவர். வாங்க வேலையை பார்ப்போம், அதுதான் முக்கியம். நீங்க உங்க கடமையை செய்யுங்க. வாங்க வாங்க வாங்க. வாங்க 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 வாங்க. இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? வாங்க. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. ஜெயிலர் சார், நீங்க இவரை தூக்குல போட வேண்டிய அவசியம் இல்ல. குற்றவாளிகள் கிட்ட இருந்து நாட்டை காப்பாத்தினதுனால நாட்டுக்கு நல்லதுதான் நடந்திருக்குன்னு அரசாங்கம் நினைக்குது. மனிதாபிமான அடிப்படையில இவருக்கு மன்னிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக பத்திரிகையாளர் பாரதியும் விஜயோட அம்மாவும் சேர்ந்து ஜனாதிபதிக்கு கருணை மனு அனுப்புனாங்க. ஜனாதிபதியும் இந்த கேஸ பரிசீலனை பண்ணி ரிசல்ட் அனுப்பியிருக்காரு. அதுல இவரோட தூக்கு தண்டனையை ரத்து பண்ண சொல்லிருக்காரு.